آل قرآني حفظتم آي رحماني وفضلتم تلاوته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த தவா சென்டரில் மற்றொரு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுவதற்கும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கும் கிடைத்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பம் மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு சந்தர்ப்பம். அல்ஹம்துலில்லாஹ், கடந்த பல வருடங்களாக பல தடவைகள் இந்த இடத்தில் எங்களுடைய மார்க்கத்தின் அல்லாஹ்வுடைய தீனின் அடிப்படையான விடயங்களை நாங்கள் கலந்து பேசியிருக்கின்றோம். இன்றும் எங்களுடைய அடுத்த பரம்பரை, குறிப்பாக எங்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய வாழ்வின் மேம்பாடு, வெற்றியை இலக்காக கொண்டு அவர்களுடைய பெற்றார்கள் அவர்களை விழிப்பூட்டி அந்த விடயத்திலே அவர்களுக்கான வழிகாட்டல்களை வழங்கும் நோக்கில் இன்றைய அமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விடயங்களில் அக்கறை எடுத்து இந்த முயற்சிகளை மேற்கொள்கின்ற சகல சகோதரர்களும் நிச்சயமாக மிகப்பெரிய நன்மைகளையும் அருளையும் அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்றுக்கொள்வார்கள். அது இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் தொடரும். அதற்காக எல்லாம் வல்ல அல்லாஹுவை பிரார்த்தித்தவனாக இன்று ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது உங்களோடு கலந்து பேசுவதற்கு. அறிவு, நம்பிக்கை, செயல், ஒரு இளைஞர்களுடைய வெற்றியின் தூண்கள் என்ற வகையில் இந்த தலைப்பின் மூலமாக எதிர்காலத்திலே உங்களுடைய பிள்ளைகளுக்காக மேற்கொள்ளப்பட இருக்கின்ற சில முக்கியமான செயற்திட்டங்கள், அதற்கான ஒரு அறிமுகம், அவற்றின் அவசியம், அவற்றில் எப்படி உங்களுடைய பிள்ளைகள் இணைந்து பயன்பெறுவார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டும் இந்த விடயங்கள் தொடர்பாக எங்களுடைய மார்க்கம் எவ்வளவு தூரம் கவனம் செலுத்துகிறது என்பது பற்றியும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கலந்து பேசியிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் 2 அமர்வுகளாக மாரிப் தொழுகை வரையில் ஒரு அமர்வும், அதன் பிறகு மாரிப் தொழுகைக்கு பின்பும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். எனவே அதற்கிணங்க இந்த விடயம் சம்பந்தமாக முக்கியமான சில விடயங்களை உங்களோடு கலந்து பேச விரும்புகின்றேன். பொதுவாக ஒரு அடிப்படையான உண்மை இருக்கிறது. மனித வாழ்க்கையின் இயல்புகளை அடிப்படையாக கொண்டு கட்டியெழுப்பப்பட்டிருக்கின்ற ஒரு மார்க்கம் என்ற வகையில் அந்த முக்கியத்துவமான விடயத்துக்கு எங்களுடைய மார்க்கம் மிக கூடிய முக்கியத்துவம் கொடுக்கிறது. அதுதான் மாற்றங்கள் வாழ்க்கையில் நிகழ வேண்டுமாக இருந்தால் அந்த மாற்றங்கள் நிகழ்வதற்கு முன்னேற்பாடாக சில அடிப்படையான மாற்றங்கள் நிகழ வேண்டும். இது அல்லாஹ் தஆலா மனித வாழ்க்கையிலும் ஏனைய படைப்பினங்களின் வாழ்க்கையிலும் ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு அடிப்படையான விதி. சில நேரம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில், எங்களுடைய சூழலில், எங்களுடைய சமூகத்தின் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். அந்த மாற்றங்கள் சில நேரம் தீமைகளிலிருந்து பிள்ளைகளும் குடும்பங்களும் சமூகமும் ஒதுங்கி நிற்க வேண்டும். தீமைகளுக்கு உட்படக்கூடாது. அதே போன்று நல்லவைகள் செய்கின்றதில்
அவர்கள் ஈடுபாட்டோடு இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் மாற்றங்களை எதிர்பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை வாழ்க்கையை நீங்கள் கூர்ந்து பார்த்தால் எல்லா மாற்றங்களும் ஏற்பட்டது. அந்த எல்லா மாற்றங்களையும் அவர்கள் செய்து காட்டினார்கள். தீமைகள் இல்லாத முற்றிலும் ஒழிக்கப்பட்ட ஒரு தனி மனிதனை, குடும்பங்களை, சமூகத்தை, நாட்டை அவர்கள் உருவாக்கி காட்டினார்கள். அதேபோன்று உலகத்தில் என்னவெல்லாம் ஆக்கங்களும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளங்களும் செய்ய முடியுமோ அப்படியான உயர்ந்த தனி மனிதர்களையும் குடும்பங்களையும் சமூகத்தையும் நாட்டையும் உருவாக்கி காட்டினார்கள். ஆனால் அந்த மாற்றங்களுக்கு அடிப்படையான மாற்றங்களாக இருந்த, அந்த மாற்றங்களின் அத்திவாரங்களாக இருந்த மாற்றங்களில் தான் அவர்கள் ஆரம்பத்தில் கவனம் செலுத்தினார்கள். பொதுவாகவே எங்களுக்கு தெரியும், ஒரு நோயாளியை பொறுத்தவரையில் உதாரணமாக சில நோய்கள் அடையாளங்கள் வெளியால் எங்களுக்கு தெரியும். அந்த அடையாளங்கள் இருந்த பொழுதிலும் அந்த அடையாளங்களுக்கு மருத்துவம் செய்ய மாட்டார்கள். அந்த நோயின் காரணிக்கு, அது ஏற்படுவதற்கான பிரதான காரணிக்கான மருத்துவத்தை செய்வார்கள். ஒரு இருதய நோயாளி, அந்த இருதய நோயாளியின் நோய்க்கான அடையாளங்களாக சில நேரம் மூச்சு திணறல் அல்லது வேறு வகையான அசௌகரியங்கள் வெளியில் தென்படலாம். ஆனால் அவற்றுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு பதிலாக அந்த இருதய நோயாளியின் இருதயத்தில் இருக்கின்ற அடைப்பை நீக்குவதற்கு மருத்துவர்கள் கவனம் செலுத்துவார்கள். அந்த அடைப்பை நீக்கிவிட்டால் வெளியில் தெரிகின்ற அந்த அடையாளங்கள் நீங்கிவிடும். இந்த விதியின் அடிப்படையில் எங்களுடைய மார்க்கத்தின் வழிகாட்டலும் இதே அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறது. மனிதர்களில் ஏற்பட வேண்டிய எல்லா மாற்றங்களுக்கும் அடிப்படையான மாற்றங்கள் என்ன என்பது குறித்து கவனம் செலுத்தி அந்த மாற்றங்களை செய்து, அந்த மாற்றங்களின் மூலமாக நாங்கள் எதிர்பார்க்கின்ற வாழ்க்கையின் பல்வேறு மாற்றங்களை செய்வதற்கு இந்த மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. அந்த வகையில் நாங்கள் இன்று பேசுகின்ற இந்த தலைப்பு அறிவு, நம்பிக்கை, செயல் என்பது இந்த மாற்றங்களை, அடிப்படை மாற்றங்களை குறித்து காட்டுகின்ற விடயங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான கருத்தை முன்வைத்தார்கள். அழகான கருத்தை ஹதீஸிலே சொன்னார்கள். அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கன் வர்ஸுக்னா இத்திபா. யா அல்லாஹ், எங்களுக்கு சத்தியத்தை நீ சத்தியமாக காண்பிப்பாயாக. வர்ஸுக்னா இத்திபா, அதனை பின்பற்றுகின்ற பாக்கியத்தை தருவாயாக. அற்புதமான ஒரு ஹதீஸ் இது. அரினல் பாத்தில பாத்திலன் வர்ஸுக்னா இஜ்தினாபா. எங்களுக்கு அசத்தியத்தை அசத்தியமாக நீ காண்பிப்பாயாக, அதனை தவிர்த்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. இங்கு சத்தியத்தை பின்பற்றுவது, சத்தியத்தை அமுல்படுத்துவது என்ற அந்த விடயத்தோடு அதனுடைய அடிப்படை விடயமாக அந்த சத்தியத்தை சத்தியமாக காண்பிக்க வேண்டும், நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பிரார்த்தனையில் சத்தியத்தை எங்களுக்கு சத்தியமாக காட்டுவாயாக என்ற அந்த விடயம் முன்னால் வந்திருக்கிறது. அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கன், சத்தியத்தை சத்தியமாக, உண்மையை உண்மையாக, நேர்மையை நேர்மையாக காட்டுவாயாக. அந்த தெளிவு இருந்தால்தான் வர்ஸுக்னா இத்திபா, அதனை பின்பற்றக்கூடிய சக்தியும் ஆற்றலும் பக்குவமும் வரும். வாரினல் பாத்தில பாத்திலன், அசத்தியத்தை அசத்தியமாக காட்டணும், அசத்தியத்தை அசத்தியமாக புரிந்து கொள்ளணும், அசத்தியத்தை அசத்தியமாக உணர்ந்து விளங்கினால்தான் அதனை தவிர்த்து நடக்கலாம். எனவே இந்த தெளிவு என்பது, இந்த அறிவு என்பது இந்த மார்க்கத்தில் மற்றெல்லா மாற்றங்களுக்குமான ஒரு அடித்தளமாக கருதப்படுகிறது. இந்த அடிப்படையில் தான் இந்த மார்க்கம் வாழ்க்கை பற்றிய மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை, ஒரு அழகான கொள்கையை, ஒரு வழிகாட்டலை முன்வைத்து அதனை புரிந்து கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுத்து, அந்த விளக்கத்தின் வெளிச்சத்தில் வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் இந்த மார்க்கத்தை அமுல்படுத்துகின்ற சக்தியையும் ஆற்றலையும் பெற்றுக்கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய நிறைய பிரார்த்தனைகளை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக இல்மன் நாஃபிஅன்,
வஅமலன் முத்தகப்பலன் வரிஸ்கன் ஹலாலன் தையிபா. அடிக்கடி நாங்கள் பிரார்த்திக்கின்ற ஒரு துவா. என்ன சொல்கிறோம்? அல்லாஹும்ம நஸ்அலுக இல்மன் நாஃபிஅன், பயனுள்ள அறிவை தருவாயாக. வஅமலன் முத்தகப்பலன், அங்கீகரிக்கின்ற செயற்பாட்டை தருவாயாக. அங்கீகரிக்கின்ற செயற்பாட்டுக்கு முன்னதாக பயனுள்ள அறிவை தருமாறு கேட்பதற்கு கருத்து என்ன தெரியுமா? பயனுள்ள அறிவு இருந்தால்தான் அங்கீகரிக்கப்படுகின்ற செயற்பாட்டோடு மனிதன் இணைந்து வாழுவான், அதனை அமுல்படுத்துவான். அதேபோன்று ரிஸ்கன் ஹலாலன் தையிபா, ஹலாலான உழைப்பை அவன் தனது வாழ்க்கையின் போக்காக மாற்றிக்கொள்வான். ஸோ இந்த அறிவு விளக்கம் என்பதெல்லாம் இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையில் மாற்றங்களின் அடிப்படை, மாற்றங்களின் அத்திவாரம், மாற்றங்களின் அச்சாணி என்று நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அன்புள்ளவர்களே, அந்த அடிப்படையில் தான் இந்த அறிவு, நம்பிக்கை, செயற்பாடு என்ற விடயங்களில் இந்த மார்க்கம் தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறது. நாங்கள் எல்லோரும் அல் குர்ஆனில் ஓதுகின்ற ஒரு வசனம் இருக்கிறது, ஒரு வசனத்தின் தொடர் இருக்கிறது. பல சூறாக்களில் அது அடிக்கடி வருகிறது. 50 தடவைகள் அல் குர்ஆனில் மீட்டி மீட்டி சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இந்த மார்க்கத்தின் அடிப்படையான ஒரு கோட்பாடு அது. அதனை புரிந்து கொள்ளாமல் ஒரு மோமின் இந்த மார்க்கத்தின் கொள்கையின் வெளிச்சத்தில் பயணிப்பது சிரமம். அதுதான் இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் அடிக்கடி வரும். சூரத்துல் அஸ்ர், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத். சூரத்துல் தீன்ல வரும் இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத். 50 தடவைகள் பல்வேறு சூறாக்களில் இந்த வசனம் ஒரே மாதிரியாக வருகிறது. ஒவ்வொரு மோமின் ஆண் பெண்ணும், சிறியவர்களும் பெரியவர்களும் இந்த மார்க்கத்தின் கொள்கையோடு வாழ விரும்பினால் இந்த அல் குர்ஆன் மீட்டி மீட்டி 50 தடவைக்கும் அதிகமாக சொல்கின்ற இந்த அடிப்படை கோட்பாட்டின் முன்னால் நின்று நீண்ட நேரம் நின்று சிந்தித்து பாடம் படிக்க வேண்டும். சில போது எங்களுடைய வாழ்க்கையில் கூடுதலாக அவற்றை நாங்கள் ஓதுகின்ற பொழுது, பாராயணம் செய்கின்ற பொழுது அவற்றின் பெருமதியை புரிந்து கொள்ள தவற விடுகிறோம். குறையா சொல்கிறதல்ல. இப்போயும் நீங்கள் அந்த உங்களோட மனச்சாட்சியோடு கேட்டால் இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், முதலாவது கேள்வி அது எல்லாருக்கும் பாடம், எல்லாருக்கும் தெரியுமே, எல்லாருக்கும் பாடமான சூறாக்கள் அது வருது. சூரத்துல் அஸ்ர் எல்லாருக்கும் பாடம் தானே. ஆனால் அந்த வசனத்தில் நேரடியாக, அந்த வசன தொடரின் நேரடியான கருத்து என்ன என்று கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, சும்மா யோசித்தால் இன்னண்டா என்ன, அல்லதீனண்டா என்ன, ஆமனு என்றா என்ன, வாமிலு என்றா என்ன, அஸ்ஸாலிஹாத் என்றா என்ன, இதான் அங்கே இருக்குது. அப்போ இந்த அரபு மொழி படித்து பாண்டித்தியம் பெற்று குர்ஆனை விளங்கி அதுக்கு விளக்கம் சொல்கின்ற, விளங்கிக் கொள்கின்ற நிலைகள் எல்லாம் அது மிகச் சிறப்பானது. ஆனால் எங்களை வாழ்க்கை போக்கை பொறுத்தவரையில் சிரமமானது. இங்கே நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு வயதில் இருக்கிறோம். இங்கே நான் நினைக்கிறேன் 25லேருந்து தொடங்கி 60க்கும் மேற்பட்டவர்கள் கூடுதலாக இருக்கிறார்கள். 70 தாண்டியவர்களும் இருக்கிறார்கள் நினைக்கிறேன். சரியா? மறுப்பு 70 தாண்டினவங்களும் இருக்கிறார். அப்போ இப்போ நான் அதெல்லாம் சொல்லி நீங்கள் ஆழமாக குர்ஆனை படிங்கன்னு சொல்லி அழைப்பு விடுக்கிறதெல்லாம் பொருத்தம் இல்லைன்னு சொல்லலை, பொருத்தம் தான், என்றாலும் கொஞ்சம் சிரமமானது. ஆனால் இப்படியான இந்த அடிப்படை கோட்பாட்டு சம்பந்தப்பட்ட இந்த குர்ஆன் வசனங்களுடைய கருத்தை, ஆழத்தை, விளக்கத்தை தனித்தனியாக சொற்சொல்லாக புரிந்து கொண்டு அது கருத்து என்ன என்பதை தெரிந்து அதனுடைய விளக்கத்தை புரிந்து கொள்வது என்பது மிகவும் இலகுவானது. அக்கறை காண்ட வேண்டும். அதற்கான முன்னேற்பாடுகள் தான் அடுத்த பரம்பரை இளைஞர்களுடைய பிள்ளைகள் அப்படி வழிநடத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அப்போ அந்த வசனத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழமான விஷயம், இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத். எங்களுடைய இந்த தலைப்பின் அடிப்படை அத்திவாரம் அதுதான். நிச்சயமாக நம்பிக்கை கொண்டு நல்ல செயற்பாடுகள் செய்கின்றவர்கள் வெற்றி பெற்றவர்கள். இப்போ எங்களுக்குள்ள பிரச்சனை என்னென்னா, இப்படியான வசனங்களுக்குரிய அந்த ஆழமான கருத்து வேறொரு திசைக்கு திருப்பப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் சும்மா கூட மனசில் நான் கேட்குற இந்த கேள்விக்கு நான் தனித்தனியாக கேட்கலாதீங்கன்னா இதை சொல்லுங்கன்னு அப்படி பொருத்தம் இல்லை. சின்ன பிள்ளை இருந்தால் கேட்டுடலாம்.
ஆனால் நாங்கள் ஆசிரியர் என்ற வகையில் இப்படியான அமர்வுகளை கண்டுடனே எங்களுக்கு பழைய வகுப்புகள் ஞாபகம் வருது. ஒரு கேள்வி கேட்கலன்னா எங்களை தலை சரியான பாரமாக இருக்கும். அப்படி கேட்டு உங்களை சங்கடப்படுத்தினா அது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். எங்கே போனாலும் எவ்வளோ வயசாலியை கண்டாலும், அது முபாரக் பிரதரா நஜீம் நானவா யாரை கண்டாலும் ஒரு கேள்வியை கேட்காட்டி எங்களுக்கு அது எங்களோட பாஷையில் சொல்லுவாங்க பத்தியன் இல்லைன்னு சொல்லி, எங்களோட ஒரு பாஷையில். ஏன்னா நீண்ட காலம் 31 வருஷம் ஆசிரியராக இருந்து இந்த வகுப்புகளை படித்து கொடுத்து கேள்வி கேட்டு அவனுங்களை சங்கடப்படுத்தி அவனுங்களை எங்களை உருக்கி பார்த்து எத்தனையோ பிரச்சனை இருக்குது. சிலவன வகுப்பை கட்டடித்து 300 வரிசையில் இருக்காமல் இருந்து, இதெல்லாம் தைரியசாலிகள். முபாரக் எனக்கு தெரியும், சுவராவே பிரதருக்கு தெரியும், நான் கேள்வி கேட்கவே மாட்டேன், அதெல்லாம் முன்னாடி இருக்கிறார். சும்மா ஒரு கேட்டு பாருங்க. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் உங்களோட மனசுக்கு உடனடியாக வாரது என்னன்னு கொஞ்சம் சொல்லணும். அப்படின்னா அதில் வருது இன்னல்லதி நாமனு ஆமிலு சாலிஹாத்தண்டு, நிச்சயமாக நம்பிக்கை கொண்டு நல்ல செயற்பாடுகள் செய்தன. இந்த அமல் என்ற ஒரு சொல்லும் பொழுது நான் சொல்கிறேன் அமல் செய்கிற இந்த அமல் என்ற சொல்லை சொல்லும் பொழுது உங்களுடைய மனப்பதிவு என்னவாக இருந்தது, அது எதை உங்களுக்கு கொண்டு வருகிறது என்றதை பற்றி கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அடிக்கடி கேட்கின்ற ஒரு வசனம் இது, அமல் செய்யுங்கன்ற. அல் குர்ஆனும் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த வசனத்தை சொல்லுது, இந்த வசன தொடர சொல்லுது. இல்லல்லதீன ஆமனு வ அமிலு சாலிஹாத், நம்பிக்கை கொண்டு அமல் செய்யுங்க, நல்ல அமல் செய்யுங்க அப்படின்றார். சாலிஹாத்தன்னா உங்களுக்கு தெரியும், நல்லது சாலிஹான விஷயம்னு சொல்கிறது. அப்போ இந்த சொல் இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையில் பிற்காலத்தில் ஏற்பட்ட மயக்கத்தின் காரணமாகவும் தவறான புரிதல் காரணமாகவும் இந்த மார்க்கத்தில் பல விடயங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்படி புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விடயத்தில், ஒரு சொல்லில், ஒரு கருத்தில், ஒரு கோட்பாட்டில் இதுவும் உண்டு. நேற்று நான் குரோலியில் ஒரு ஜும்மா ஒன்று செஞ்சேன், தலைப்பு ஜிக்ர். அப்போ என்னட்ட கேட்டாங்க, ஜும்மாவுக்கு முன்னுக்கு சார் என்ன விஷயம் பேச போகிறீங்க, நான் ஜிக்ரை பேச பண்ணி எனக்கு கொஞ்சம் வினோதமாக பார்த்தாங்க. ஜிக்ரில் என்னத்தை அப்படி பெருசாக பேசுகிறேன் அப்படின்ட்டு. மாஷா எல்லாம் கொத்துபா முடிஞ்ச போகிற சொன்னாங்க, இதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கிற இன்றைக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு. அதெல்லாம் சில நேரம் சரியான, நான் சொல்லலை எல்லாரும் பிழையாக விளங்கியிருக்கிறேன், பட் அவற்றை மிகச் சரியாக இந்த மார்க்கத்தின் கொள்கையின் வெளிச்சத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையோடு சீராவோடு ஒப்பிட்டு உன்னதமாக உணர்ந்து கொள்கின்ற படிக்கின்ற ஒரு வளமை பழக்கம் எங்கள்கிட்ட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது அமல் என்று சொல்ல கேட்ட உடனே எங்களுக்கு நினைவாரது வணக்கங்கள், நல்ல மனுஷங்க என்ற உடனே வணக்கங்கள், தஸ்பியாத்துகள், ஔராதுகள், தொழுகை, நோன்பு, இப்படியானது தான் வரும். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாத்தின் இந்த ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடிய முதலாவது நாங்கள் பார்க்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்துக்கு நடைமுறை ரீதியாக என்ன விளக்கத்தை கொடுத்தார்கள், எப்படி செயற்பட்டார்கள் என்று. அப்போ இங்கே சொல்லப்பட்டது அரபு மொழியில் இந்த அமல் என்ற சொல்லுக்கு ஒரு கருத்து இருக்கு. அமில என்று சொன்னால் அரபு மொழியில் வேலை செய்தான், கருத்து, பாஸ்ட் டென்ஸ். அமிலு என்று சொன்னால் ஒரு அரபு மொழியில் ஒரு டீம், ஒரு பலர், புளூரலுக்கு சொல்கிறது. வேலை செய்தார்கள், காரியமாற்றினார்கள். சாலிஹாத் என்றால் சீரான, ஆக்கபூர்வமான, நல்ல, அவ்வளோதான். வணக்கத்துக்கு சொல்கிறது இபாதத் என்று சொல்கிறது, நுஸ்க் என்று சொல்கிறது. இங்கே சொல்லப்பட்டது ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகள். அப்போ 2 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, ஒன்று நம்பிக்கை, இன்னும் ஒன்று ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகள். நம்பிக்கை என்பதும் ஆக்கப்பூர்வமான செயற்பாடு என்பதும் இந்த மார்க்கத்தின் 2 அத்திவாரங்கள். அறிவு என்பது மற்றொரு அத்திவாரம். இந்த 3 அத்திவாரத்தின் அடிப்படையில் தான் இந்த மார்க்கத்தின் அனைத்தும் கட்டியெழுப்பப்படுகிறது. எங்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் அமைய வேண்டும். நம்பிக்கைக்கும் அறிவுக்கும் தொடர்பு இருக்கிறது, அறிவுக்கும் நம்பிக்கைக்கும் தொடர்பு இருக்கிறது. 2ம் கலந்து செயற்பாட்டை உருவாக்குகிறது. எனவே செயற்பாடு என்பது அறிவு, நம்பிக்கை என்ற இந்த அடித்தளத்தில் கட்டியெழுப்பப்படுகிறது. இந்த மார்க்கம், அல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வு முழுவதும் அதற்கு சாட்சியாக இருக்கிறது. அப்போ இந்த அமலு சாலிஹாத்த நல்லமல் என்றதை நாங்கள் பார்க்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வோடு ஒப்பிட்டு. என்னென்ன விடயம் எல்லாவற்றிலும் சம்பந்தப்பட்டார்கள், என்னென்ன ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளை செய்தார்கள், எப்படி வழிகாட்டினார்கள், அந்த வழிகாட்டல் எப்படி மறுமை நாள் வரையில் இந்த மார்க்கத்தின் வெளிச்சத்தில் வாழ விரும்புவர்களுக்கு வழிகாட்டலாக இருந்தது என்பதை நாங்கள் படித்து பார்க்கோம்.
அப்போ இந்த செயற்பாடுகள் என்பதும் நம்பிக்கை என்பதும் அறிவு என்பதும் ஒன்றோடொன்று சம்பந்தப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் நீங்கள் அதனை கூர்ந்து கவனித்தால் முதல் கட்டமாக வஹீயின் மூலம் அவர்கள் அறிவூட்டப்பட்டார்கள். அவர்களுடைய 23 வருட காலமும் வஹீயின் வழிகாட்டலில் அல்லாஹ்வுடைய மேற்பார்வையில் ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு எட்டும், ஒவ்வொரு மூச்சும், ஒவ்வொரு நகர்வும் மிக கவனமாக நகர்த்தப்பட்டது. அப்படி நகர்த்தப்பட்ட அந்த அவருடைய 23 வருட கால வாழ்க்கையில் இடம்பெற்ற சகல நடவடிக்கைகளும், சகல முயற்சிகளும், அவர் மேற்கொண்ட சகல பிரயத்தனங்களும் அமலு சாலிஹாத் என்ற அந்த விஷயத்துக்குள் அடங்கும். அப்போ அந்த விஷயம், அந்த செயல் என்றது நம்பிக்கையின் அடிப்படையில் வருகிறது, அறிவின் அடிப்படையில் வருகிறது. அந்த செயலுக்குரிய முழுமையான விளக்கத்தை நாங்கள் புரிஞ்சு கொண்டால் தான் இந்த மார்க்கத்தை பற்றிய சரியான விளக்கத்தை கொண்டிருக்கு. முதலாவது இந்த செயற்பாடு என்பது எங்களோட தலைப்பில் 3வது தான் இருக்குது. ஆனால் இந்த செயற்பாடு என்பது முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தனி மனிதன் என்ற வகையில், ஒரு தனி மனிதன் இந்த உலகத்தில் பிறந்து வாழும் வரையில் அவனோடு தொடர்பாக இருக்கின்ற எல்லா விடயங்களும், சகல விடயங்களும் எப்படி சீராக அமைய வேண்டும் என்பதற்கு அவர்கள் வழிகாட்டினார்கள். எனவே ஒரு தனி மனிதனோடு தொடர்பான அமலு சாலிஹாத் இருக்கிறது. அது வெறுமனே வணக்கங்கள் என்ற அடிப்படையில், அல்லது அது வெறுமனே ஆத்மீக ரீதியான சில கிரியைகள் என்ற அடிப்படையில், அல்லது தஸ்பீஹாத்துகள், அல்லது வேறு வகையான ஆத்மீக ஔராதுகள் என்றெல்லாம் இருக்கின்ற அந்த எங்களுடைய ஆத்மீக ரீதியான செயற்பாடுகள் இருக்கின்றனவே, அவற்றை மட்டுமே குறித்து காட்டுவது அல்ல. சுவர்க்கத்துக்கு செல்வதற்கு அமல் செய்யுங்கள் என்றால் அதன் கருத்து இந்த மார்க்கத்தில் உலகத்தில் நீங்கள் சம்பந்தப்படுகின்ற சகல விடயங்களிலும் அழிவை தவிர்த்து ஆக்கத்தில் ஈடுபடுங்கள். அவ்வாறு ஆக்கத்தில் ஈடுபடுகின்ற எல்லா செயற்பாடுகளையும் தான் அது குறித்து காட்டுகிறது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தனி மனிதனாக இருந்து நிறைய இந்த அமலு சாலிஹாத்தை செய்தார்கள். அது எல்லா வாழ்க்கை துறையோடும் சம்பந்தப்பட்டது. மற்றொரு அமலு சாலிஹாத்தை செயற்பாட்டை அவர்கள் செய்தார்கள் என்று தெரியுமா? அதுதான் ஒரு குடும்பத்தோடு சம்பந்தப்பட்ட நல்லமல்கள், ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகள். குடும்பத்தோடு அது ஒரு கணவனும் மனைவியும் இணைகின்ற அந்த முதல் சந்தர்ப்பத்திலிருந்து, பிள்ளைகளை பெற்று வளர்ப்பதிலிருந்து, பெற்றார்களுடைய உரிமைகளை வழங்குவதிலிருந்து, அந்த குடும்பத்தோடு இருக்கின்ற எத்தனையோ வகையான செயற்பாடுகள் இந்த நல்லமலுக்குள்ள வரும், அமலு சாலிஹாத்துக்குள்ள வரும். திருமணம் முடிப்பதே ஒரு நல்லமல், அந்த திருமணத்தை முடித்து வைப்பதே ஒரு நல்லமல், அதிலே சாட்சியாக வருவதும் ஒரு நல்லமல், அதிலே மகர் கொடுப்பதும் ஒரு நல்லமல், கணவனும் மனைவியையும் அல் குர்ஆன் சொல்லி இருக்கின்ற அந்த வழிமுறையின் அடிப்படையில் தெரிவு செய்வதும் நல்லமல், பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதும் நல்லமல், அவர்களை வளர்த்து ஆளாக்குவதும் நல்லமல், அவர்களுக்கு உணவளித்து ஆடை அளித்து பராமரித்து வழிகாட்டி கற்றுக் கொடுத்து அவர்களை வாழ்க்கையை வெற்றி கொள்ளத்தக்கதாக அவர்களை நாங்கள் வழிப்படுத்துவதும் நல்லமல். இதுபோன்று குடும்பத்தோடு சம்பந்தப்பட்ட ஹலாலான சகல விடயங்களும் இந்த ஆக்கப்பூர்வமான செயற்பாட்டுக்குள்ளே வரும். ஒரு சமூகத்தோடு தொடர்பான ஆக்கப்பூர்வமான அந்த அமலு சாலிஹாத் இருக்கிறது. சமூகம் சார்ந்த சகல விவகாரங்களிலும், அது ஒற்றுமையா, பண்பாடா, சமூகம் சார்ந்த துறைகளா, பரஸ்பர ஒத்துழைப்புகளா, இவை அத்தனையிலும், அவர்களுடைய சமூகத்தில் இருக்கின்றவர்களுடைய உரிமைகளா, இவை அத்தனையும் அந்த அமலுக்குள்ளே வரும். ஒரு நாடு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே ஒரு அற்புதமான ஒரு நாட்டை உருவாக்கினார்கள். அந்த நாட்டில் இந்த அமலு சாலிஹாத் செயல்படுத்தப்பட்டது. அந்த நாட்டின் எல்லா துறைகளிலும் இந்த அமலு சாலிஹாத் இருந்தது. அது ஆட்சியில் இருந்தது. எப்படி இருந்தது? எப்படி ஒரு ஆட்சியாளன் ஆளப்படுகின்ற வர்க்கத்தின் உரிமைகளையும் பொறுப்புகளையும் சரிவர மிக 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 உன்னதமாக, கண்ணியமாக, அக்கறையோடு நிறைவேற்ற வேண்டும் என்பது குறித்த ஒரு வழிகாட்டல் இந்த மார்க்கத்தில் இருக்கிறது. அதனை அந்த துறையில் அமுல்படுத்துகின்ற பொழுது அது அமலு சாலிஹாத்தாக மாறுகிறது. அதனால தான் மறுமையில் 7 குழுவினர்கள் அல்லாஹ்வுடைய அரிசிலே நிழல் பெறுவார்கள். அதில் முதல் மனிதன் யார் தெரியுமா? இமாமுன் ஆதில். அரசியல் ஆட்சி என்ற அந்த துறையில் அமலு சாலிஹாத்தை அச்சொட்டாக அழகாக பின்பற்றி அமுல்படுத்திய அந்த உன்னதமான மனிதனுக்குத்தான் நாளை மறுமையில் இந்த நிழலும் இல்லாத சந்தர்ப்பத்தில்
7 குழுவினருக்கு அல்லாஹ்வுடைய அரிசி நிழல் வழங்கப்படுகிறது. அந்த நிழலில் முதல் மனிதன் யார் தெரியுமா? அவ்வாறு அந்த ஆட்சியில் அமலு சாலிகாத்தை அமுல்படுத்தியவர். அது சிரமமானது. அதன் பிறகு ஒரு நாட்டில் என்னென்ன துறைகளெல்லாம் இருக்கின்றனவோ அந்த அத்தனை துறைகளிலும் செய்யப்படுகின்ற அத்தனை ஆக்கமும் அமலு சாலிஹாத்தில் வரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் வந்து சேர்ந்தவுடன் பாருங்க, நீங்கள் ஒரு தலைவனாக அந்த மதீனாவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து ஒரு ஆட்சி தலைவராக அவர் தன்னை பிரகடனப்படுத்தி கொண்ட அடுத்த கணம் பாருங்கள் என்ன செய்கிறார் என்று. பள்ளிவாசலை நிர்மாணித்தார் ஆத்மீக வழிகாட்டலுக்கு. அடுத்த கட்டம் நீங்கள் பாருங்கள், அவர் செய்த அற்புதம் என்ன தெரியுமா? மக்களுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தினார். தன்னோடு வந்த முஹாஜிர்களுக்கு இருந்த அனைத்தையும் துறந்து வந்த அந்த மனிதர்களை அப்படியே விட்டு அமல் செய்ய வாங்கன்னு மஸ்ஜிதுன் நபவியில் ஆத்மீக ரீதியான கிரியைகளை மட்டுமே மட்டுப்படுத்தி இதை செய்து நீங்கள் பிரார்த்தித்து அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் எல்லாம் நிறைவேறும் என்று அவர்கள் ஒரு பொழுதும் உபதேசம் செய்யவில்லை. அவர்கள் அங்கு ஆக்கம் செய்தார்கள். தன்னோடு வந்த அனைத்தையும் துறந்து வந்த வாழ்க்கை தேவைகள் உள்ள அந்த மனிதர்களுக்கு ஒரு அழகான திட்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள். அங்கு அமலு சாலிஹாத்தை அறிமுகப்படுத்தினார்கள். எப்படி? அந்த மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையானவற்றை அங்கிருந்த மக்கள் மூலமாக அவர்கள் நிறைவு செய்து வைத்தார்கள். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு, தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில், சில போது மனைவி இல்லாதவர்களுக்கு கூட அந்த குடும்ப வாழ்க்கையை அறிமுகப்படுத்தி கொடுத்தார்கள். அதன் பிறகு முதல் வாரத்தில் அவர் செய்த அந்த அமலு சாலிஹாத்தை பாருங்கள். அந்த நாட்டில் தண்ணீர் பிரச்சனை இருந்தது. மதீனா மக்களுக்கு தண்ணீர் பிரச்சனை இருந்தது. அதிகமாக தண்ணீர் வழங்குகின்ற அந்த மிகப்பெரிய கிணறு ஒரு யூதருடைய கையில் இருந்தது. அவருடைய அதிகாரத்திலிருந்து அதில் அவர் கூடிய விலைக்கு தண்ணீரை விற்பனை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது சொன்னார்கள் அவர்களுடைய தோழர்களை பார்த்து, இந்த தண்ணீர் கிணற்றை வாங்கி வக்ஃபு செய்கின்றவர்களுக்கு நாளை மறுமையில் நான் சொர்க்கத்தில் மிகப்பெரிய ஒரு பரிசுக்கு உத்தரவாதம் அளிக்கிறேன் என்று. உடனே உங்களுக்கு தெரியும், உமர் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா தான் போனார். அது வெறுமனே ஒரு சதக்காவல்ல. ஒரு நாட்டின் ஆட்சியாளன் தண்ணீர் என்ற அத்தியாவசிய பிரச்சனையை அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்ற அந்த அமலு சாலிஹாத்துக்கான ஆரம்ப முன்னுதாரணம். அவர் நடந்தது தெரியுமா உங்களுக்கு? அவர் பேரம் பேசினாங்க. அவர் பேரம் பேசினோடனே அவன் சொன்னால் தரையிலான் மிக தந்திரமாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், சரி ஒரு நாளைக்கு எனக்கு தான் நான் பெரிய ஒரு தொகை தாரேன், ஒரு நாளைக்கு நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு. அவனுக்கு அது விளங்கல. யூதர்களுக்கு இன்னும் விளங்குறல, விளங்காத்துல தான் அந்த அடி வாங்குறாங்க காசாவில். சரியா விளங்கும், இன்னும் ஒரு 4-5 வருஷம் போக்குள்ள விளங்கும் அவனுக்கு. கொடுத்துட்டார். ஒரு நாளைக்கு உஸ்மான் ரலியல்லாஹு கண்ட்ரோல், ஒரு நாளைக்கு யூதர்ட கண்ட்ரோல். என்ன நடந்தது? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவோட கட்டுப்பாட்டில் இருந்த அந்த நாளில் எல்லா மக்களும் வந்து இலவசமாக தண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. யூதண்ட கட்டுப்பாட்டில் இருக்கிறனால போய் சல்லி கொடுத்து வாங்குவாங்களா? வாங்கல. அதுக்கு பிறகு அவனுக்கு விளங்கிட்டு நான் ஏமாந்துட்டேன் என்று. அப்படி ஏமாந்ததன் காரணமாக திரும்ப அவன் சொன்னால் நீயே இதை வச்சுக்கோன்னு கொடுத்தான். அது வெறுமனே நாட்டு மக்களுக்கு தண்ணீர் வசதியை செய்து கொடுக்கின்ற அந்த அமலு சாலிஹாத்தை ஒரு ஆட்சியாளன் செய்ய வேண்டும், ஒரு மூமினான ஆட்சியாளன் செய்ய வேண்டும் என்ற அந்த கோட்பாடு அந்த அமலு சாலிஹாத்துக்கான ஆரம்பம். இப்படி நிறைய விஷயங்கள் வாழ்க்கையோடு தொடர்பாக, தனி மனிதனோடு, குடும்பத்தோடு, சமூகத்தோடு, நாட்டோடு தொடர்பான பல்வேறு வகையான ஆக்கபூர்வமான செயற்பாடுகள் அனைத்தும் இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் என்ற அந்த வசனத்தை அல்லது வசனத்தொடருக்குள் வருகிறது. அதுதான் செயல் என்றது. உண்மையிலே தலைப்பில் என்ன 3வது தான் செயலை போட்டிருக்கிறாங்க. அறிவையும் நம்பிக்கையும் தான் முதல்ல போட்டிருக்கிறாங்க. நான் இந்த செயலை பற்றி எதிரமாக பேசுகிறது இதெல்லாம் சரியாக விளங்கினா தான் இதுக்குரிய மற்ற அடிப்படை சரியாக விளங்கப்படுத்தலும். அவன் இந்த மார்க்கம் வந்து வெறுமனே நாங்கள் சில நேரம் அப்படி நாங்கள் நினச்சிக்கொள்கிறது, நீ வாழ்கிற மாதிரி வாழு, தனி மனிதன், குடும்பங்கள் நீங்கள் வாழ்கிற மாதிரி வாழுங்க, சம்பாதிக்கிற மாதிரி சம்பாதிக்க, கஷ்டப்படுற மாதிரி கஷ்டப்படுங்க, கடன் படுற மாதிரி கடன்படுங்க, நோய்படுங்க, சமூகம் போகிற போக்கில் போங்க. ஆனால் சொர்க்கத்துக்கு போகணுமா? நீங்கள் வந்து பள்ளியில் தொழுதுட்டு கொஞ்சம் இபாதத்தில் செஞ்சுட்டு போங்கண்டு. அல்லாஹ்வுடைய தூதருடைய 23 வருட கால வரலாற்றை, சீராவை நீங்கள் உற்று கவனித்தால், படித்து பார்த்தால், அப்படியான ஒரு மார்க்கத்தை அவர்கள் அறிமுகப்படுத்தவே இல்லை. அவர்கள் அறிமுகப்படுத்திய அந்த மார்க்கத்தின் நிழலில் ஒரு அற்புதமான ஒரு தனி மனிதன் உருவானான்.
அற்புதமான குடும்பங்கள் உருவாகின, அற்புதமான ஒரு சமூகம் உருவாகியது, அற்புதமான ஒரு நாடு உருவாகியது. இந்த 4 கட்டங்களுக்குள் என்னென்ன செயற்பாடுகள் எல்லாம் ஆக்கப்பூர்வமாக வந்தனவோ அவை அத்தனையும் அமலு சாலிஹாத் என்ற அந்த தலைப்புக்குள்ள வரும். ஏனென்றால் அவை அனைத்துக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமை தாங்கி முன்மாதிரி சொன்னார்கள். இல்லாட்டி என்னத்துக்கு எத்தனையோ யுத்த காலத்தில் நின்று போராடி காயப்பட்டு நீண்ட காலம் பட்டினிலும் பசியிலும் அவர்கள் தன்னுடைய உயிரை பணயம் வைத்ததுக்கு போராடினது இவ்வளோதான் என்றால், இதுதான் அமலு சாலிஹாத் என்றால் அந்த போராட்டன்றது தேவையில்லை. எனவே நாங்கள் மார்க்கத்தை புரிந்து கொள்கின்ற பொழுது இந்த விடயத்தை அழகாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செயற்பாடுகள் என்ற இந்த மார்க்கத்தில் 4 கட்டங்களை தாண்டி செல்லும். அது நாங்கள் இருக்கிற நாட்டில் அப்படி ஒரு நாட்டை உருவாக்குறன்றத கருத்தல்ல. அது அப்படி கட்டாயம் உருவாக்கணும், உருவாக்க முடியுமாக இருந்தால். ஆனால் ஒரு தனி மனிதன் வகையில் நாங்கள் உருவாகலாம். எங்களோட பிள்ளைகளை நாங்கள் இப்போ அடுத்த கட்டமாக அப்படியான ஒரு தனி மனிதனாக உருவாக்குகின்ற தேவை இருக்கிறது. அதே போன்று ஒரு குடும்பம் என்ற வகையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலில் அல் குர்ஆனுடைய வெளிச்சத்தில் அப்படியான ஒரு குடும்பத்தை உருவாக்குகிற பொறுப்பு இருக்கிறது. நாங்கள் எதிர்காலத்தில் அடுத்த பரம்பரையில் உருவாக்குகின்ற தனி மனிதன் ஒரு அழகான குடும்பத்தை உருவாக்குவதற்கு காரணமாகுவான். அவன் நம்பிக்கையின் அடிப்படையிலும் அறிவின் அடிப்படையிலும் இந்த மார்க்கத்தின் செயற்பாடுகளை புரிந்து கொண்டு செயற்படுத்துவதிலும் வழிகாட்டப்பட்டாள், வழிநடாத்தப்பட்டாள், பயிற்றுவிக்கப்பட்டாள். அப்போ ஒரு குடும்பம் ஒன்று வரும். அதன் பிறகு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு சமூகம் வரும். அந்த சமூகம் ஒரு அற்புதமான சமூகமாக இருக்கும். எந்த காலத்தில் அந்த அற்புதமான மதீனான சமூகம் உருவாகியது? சமூகத்துக்கு இடையில் இஸ்லாத்திட வருகைக்கு முன்பு பகையும் கோத்திரவரியும் அட்டூழியமும் அநியாயமும் ஒழுக்கச் சீர்கேடும் பொருளாதார அநீதியும் இவையெல்லாம் நிறைந்திருந்த ஒரு காலத்தில் தான் நேர்மாற்றமான ஒரு சமூகம், ஒரு நாடு உருவானது. அப்படி உருவானதன் காரணமாகத்தான் மக்கள் எல்லோரும் அதை பார்த்து இப்படியான ஒரு நாட்டில் நாங்கள் வாழ வேண்டும், இப்படியான ஒரு சமூகத்தில் அங்கத்தவராக இருக்க வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக, ஆர்வத்தின் காரணமாக சாரி சாரியாக இந்த மார்க்கத்துக்குள் நுழைந்து கொண்டார்கள். மதீனாவில் மட்டுமே இருந்த அந்த மார்க்கம் மக்காவுக்கு வந்ததும் அதன் பிறகு அடுத்தடுத்த நாடுகளுக்கு சென்றதும், சிரியா, எகிப்து, ஷாம், யமன், இது எல்லாத்துக்கும் சொன்னது. அந்த நாடுகள் அரபு மொழியும் இருக்குல்ல. எகிப்திட மொழி அரபு மொழி அல்ல, சிரியாட மொழி அரபு மொழி அல்ல. ஆனால் இந்த அழகான இந்த சமூகத்தை, தனி மனிதனை, குடும்பங்களை, சமூகத்தை, நாட்டை பார்த்து அந்த மக்கள் எல்லோரும் ஆர்வம் காட்டினால் இப்படி நாங்கள் வாழணும் என்று. அதன் காரணமாக என்ன நடந்தது என்றால், அவர்கள் மார்க்கத்துக்குள் வர முயற்சித்தார்கள். ஆட்சியாளர்கள் அதற்கு தடையாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆட்சியாளருக்கு எதிராக போர் தொடுத்து அவர்களை அகற்றியவுடன் அந்த மக்கள் எல்லோரும் இந்த மார்க்கத்துக்குள் நுழைந்து கொண்டார்கள். தங்களுடைய மொழியையும் மாற்றிக்கொண்டார்கள். அப்போ இந்த ஒரு செயற்பாடு எங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை ஒரு தனி மனிதன் என்ற வகையில் இந்த மார்க்கம் சொல்லித் தருகின்ற அந்த வழிகாட்டல், குடும்பங்கள் என்ற வகையில் சொல்லித் தருகின்ற அந்த வழிகாட்டல், சமூகம் என்ற வகையில் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற வழிகாட்டல், ஒரு நாடு என்ற வகையில் சில நேரம் எங்களுக்கு ஒரு நாட்டை உருவாக்க முடியாவிட்டாலும் இந்த உலகத்தின் எங்கேயோ ஒரு பூமியின் ஓரத்தில் அப்படியான ஒரு நாடு உருவாக வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கியது போல் ஒரு நாடு உருவாக வேண்டும். அந்த நாட்டில் எல்லா வகையான வளங்களும் எல்லா வகையான முன்னேற்றங்களும் இடம்பெற வேண்டும். மதீனாவில் இடம்பெற்றது போல் அதனை பார்த்து அடுத்த மக்கள், இந்த மார்க்கம் இவ்வளவு அற்புதமான மார்க்கம், ஒரு தனி மனிதனை உருவாக்கி வைத்திருக்கிறது, குடும்பங்களை உருவாக்கி இருக்கிறது, சமூகத்தை உருவாக்கி இருக்கிறது, ஒரு நாட்டை உருவாக்கி இருக்கிறது என்று பார்த்து ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு அதற்குள் வர வேண்டும். இன்றைக்கு நடக்கிற போராட்டம் இருக்கு இல்லையா, அந்த போராட்டம் வெறுமனே நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு சிறிய காசா என்ற ஒரு நிலப்பரப்பில் பேசியிருந்தானே, பிரச்சனை இல்லை, என்ன இப்போ அங்கீகரிச்சிட்டாங்களே, சரி அதனால் பேசலாம். அந்த நிலப்பரப்பு, ஒரு சின்ன நிலப்பரப்புக்குள்ள கொஞ்சம் பேர், 2 லட்சம் 20 லட்சம் மக்கள், ஒரு 40-50,000 படை, கொஞ்சம் பங்கர், அவங்க உருவாக்கின ஆயுதங்கள், இவ்வளோதான். ஏன் இவ்வளோ எல்லாரும் சேர்ந்து இதை எப்படியாவது அழிக்கணுமென்று, அந்த முஸ்லீம் நாடுகள் இருக்கிறவங்களும் சேர்ந்து தான் எப்படியாவது அழிக்கணுமென்று செய்கிறேன் தெரியுமா? உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, முஸ்லீம் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த அமலு சாலிஹாத்தை
முழுமையாக அமுல்படுத்திய ஒரு நாடு உருவாக வேண்டும் என்று, அப்படி ஒரு நாடு நவீன உலகில் உருவானால் அந்த நாடுதான் இந்த உலகத்தில் மற்றெல்லா நாடுகளையும் விட அபிவிருத்தி அடைந்த, முன்னேறிய, வளமான, எல்லா நாடுகளுக்கும் முன்னுதாரணம் சொல்கின்ற நாடாக இருக்கும். அப்படி ஒரு நாட்டை உருவாக்குகின்ற அந்த இலக்கை நோக்கி அவர்கள் நகர்ந்து கொண்டிருந்த பொழுது தான் இதை இப்படியே விட்டு வைத்தால் அந்த நாடு உருவாகிவிடும், அதன் பிறகு இந்த உலகம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை யாரும் தடுக்க முடியாது என்ற அந்த அச்சம்தான் பிரதானமான காரணம். அதை அழிப்பதற்கு உலகத்தின் அத்தனை எதிரிகளும், மார்க்கத்தின் எதிரிகளும், மார்க்கத்துக்கு மாற்றமாக வாழ்கின்ற, மார்க்கத்தின் பெயரால் இருக்கின்ற மனிதர்களும் முழுமூச்சாக ஈடுபடுகின்றார்கள். ஆனால் அது சிறிய அளவில் சக்தி, பலம், வளம் இருந்தாலும் கூட அவர்கள் நினைப்பது போல இலகுவாக அதனை தோற்கடிக்க முடியாது. ஏனென்றால் அது இந்த மார்க்கத்தின் அறிவிலும் நம்பிக்கையிலும் கட்டியெழுப்பப்படுகின்ற மிகப்பெரிய செயற்பாட்டை கொண்ட ஒரு மிகச்சிறிய மனித கூட்டம், ஒரு மனித நிலப்பரப்பு. அதான் உண்மை. அதனால் நாங்கள் இந்த செயற்பாடு என்று வரக்குள்ள இந்த மார்க்கத்தில் ஒரு விரிவான கருத்து இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சீராவோடு அதை ஒப்பிடணும். அவர் என்னென்ன செயற்பாடு எல்லாத்துலையும் ஈடுபட்டார்னு பார்க்கணும். எங்களுக்கு ஒரு நாடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு ஒரு சமூகம் இருக்கிறது. எங்களுக்கு ஒரு நாடு இல்லாமல் இருக்கலாம், எங்களுக்கு குடும்பங்கள் இருக்கிறது. எங்களுக்கு ஒரு நாடு இல்லாமல் இருக்கலாம், தனி மனிதர்கள் கோடிக்கணக்காக இருக்கிறார்கள், ஆயிரக்கணக்காக இருக்கிறார்கள், லட்சக்கணக்காக இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த செயற்பாட்டை பொறுத்தவரையில் இந்த அடித்தளங்கள், இந்த 4 அடிப்படைகளும் இருக்கின்ற உதாரணங்கள் தனி மனிதனுக்கும், குடும்பங்களுக்கும், சமூகத்துக்கும், நாட்டுக்கும் இருக்கிறது. நாட்டை உருவாக்க விரும்பியவர்கள் அதில் முன்னுதாரணம் எடுக்கலாம். ஒரு கட்டுப்பாடான அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலின் அடிப்படையில் ஒரு சமூகத்தை உருவாக்க விரும்புகின்றவர்கள் அதற்கான வழிகாட்டலை எடுக்கலாம். குடும்பங்களை அழகாக கட்டியெழுப்ப விரும்புகின்றவர்கள் அதற்கான உதாரணத்தை எடுக்கலாம், முன்மாதிரியை. தனி மனிதனாக சிறப்பாக வாழ விரும்புகின்றவர்கள் அதற்கான முன்மாதிரியை எடுக்கலாம். இந்த எல்லா செயற்பாடுகளிலும் வழிகாட்டுகின்ற ஒரு அற்புதமான மார்க்கமாக அல்லாஹ்வுடைய தீன் இருக்கிறது. இது ஒரு பொதுவான விளக்கம். இப்போ இந்த அறிவு என்றது எங்களை பொறுத்தவரையில் தனி மனிதர்கள், பிள்ளைகள், குடும்பங்கள் என்றது, இந்த நம்பிக்கை என்றது. எப்பயும் பாருங்கள், நம்பிக்கையும் செயற்பாடும் ஒன்றா வந்திருக்கு. இன்னல்லதீன ஆமனு வாமிலு சாலிஹாத். சீரான அந்த நான் சொன்ன அந்த 4 அடிப்படையிலான எல்லா செயற்பாடுகளும் சீரான செயற்பாடுகளாக இந்த உலகத்தில் அமுல்படுத்தப்பட வேண்டுமென்றால் அது நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டியெழுப்படும். அதுதான் அந்த இன்னல்லதீன ஆமனு என்று வாரது, நம்பிக்கையின் அடிப்படையில். அதுக்கு பிறகு அந்த வாமிலு சாலிஹாத் வரும். இந்த 2ஐயும் சரியாக புரிந்து கொள்வதற்கு அறிவு தேவைப்படுகிறது. அதனால தான் முதலாவதாக அல்லாஹ்வுடைய தீனில் இந்த மார்க்கத்தை விளங்கி கொள்றதுக்கான ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டது. இப்போ இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் என்ற அந்த சொல்ல அந்த வசனங்கள் இருக்கு இல்லையா, இக்ரா என்றா படிக்கிறன்றது அறிவோடு சம்பந்தப்பட்டது தான். ஆனால் அந்த இக்ரா என்று சொல்லிட்டு பின்னால் வந்த எல்லா வசனங்களும் என்ன தெரியுமா, இன்றைக்கு உலகத்தில் நிறைய மனிதர்கள் புரிந்து கொள்ள இயலாமல் வழிதவறி போன நிறைய தத்துவ கோட்பாடுகள் விடை காண முடியாத அளவுக்கு குழம்பி போயிருக்கின்ற மனித வாழ்வோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான உண்மைகளை தான் சொல்கிறது. அங்கே தான் அறிமுகப்படுத்தி கொடுப்பட்டது தெரியுமா, யார் இந்த பிரபஞ்சத்தின் படைப்பாளன், யார் இதனை படைத்தான், மனிதனை யார் படைத்தான், ஏன் படைத்தான் என்ற அந்த கேள்விக்கெல்லாம் விட பொதுவாக சொல்லுவாங்க, இன்றைக்கு நவீன உலகத்தில் தத்துவத்தில் இருக்கிற முதலாவது கேள்வி என்ன தெரியுமா, மனிதன் யார், அவனை யார் படைத்தார், ஏன் படைத்தார், எங்கு செல்கிறான். இதெல்லாம் தான் முக்கியமான கேள்விகள். அந்த அத்தனை கேள்விகளுக்கும் அந்த 5 வசனங்களும் அதற்கு அடுத்து வருகின்ற சூரத்துல் அலக்கின் வசனங்களும் பதில் சொல்கின்றன. அறிவூட்டப்பட்டார்கள். அப்போ எங்கட இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்த அறிவு விஷயத்தில் நாங்கள் எப்படி இருக்கணும், எங்களோட அடுத்த பரம்பரையை எப்படி வழிகாட்டணும் என்றது ஒரு முக்கியமான கேள்வி. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த அறிவு என்பது மனிதனுக்கு தரப்பட்டிருக்கின்ற மிக உன்னதமான ஒரு அருட்கொடை, ஆச்சரியமான ஒரு அருட்கொடை, மற்ற எந்த படைப்புக்கும் வழங்கப்படாத மிகப்பெரிய ஒரு பாக்கியம், ஒரு அருள். இந்த அறிவுடைய சாதனைகளை தான் நாங்கள் இந்த முழு உலகத்திலையும் பார்க்குறோம். ஆரம்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இன்று வரையில் உலகம் சாதித்திருக்கின்ற, நாளை மறுமை வரையில் சாதிக்கப் போகின்ற பல்லாயிரம் விடயங்களுக்கு பின்னால் இந்த அறிவு இருக்கு. மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அறிவு மிகச் சொற்பமானது. வலா யுஹைத்தூன
அல்லாஹ் தஆலா சொல்கிறது யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும் வலா யுஹீத்தூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா. சூரத்துல் அந்த ஆயத்துல் குர்சியில் வருது, அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன், ஆனால் அவன் அறிவிலிருந்து கொஞ்சம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அறிவை வச்சு இவ்வளோ சாதிச்சிருக்கிறான் என்றால் அந்த அறிவை வழங்கியவனுடைய அறிவு இவ்வளோவா இருக்கும். ஆனால் என்ன நடந்தது மனித சமூகத்தில்? இந்த அறிவை அறிவு வளர வளர அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டால், இந்த அறிவு மனிதனுக்கு கர்வத்தை கொடுத்து, ஏன்னா அவன் சாதிக்கிற சாதனையை பார்த்து இந்த அறிவு போதும், எங்களுக்கு கடவுளே தேவையில்லைன்னு ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியும். இந்த கடவுள் நம்பிக்கையை நிராகரிச்சுட்டாங்க. நாஸ்திகவாதிகள் உருவாக காரணமே அறிவால் வந்த அந்த கர்வம். அப்படி ஒரு கதையை கட்டி வச்சிருக்கிறாங்க. நீங்கள் இந்த மேற்கத்திய உலகத்தில் சிந்தனையில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு கோட்பாடு ஒன்று இருக்குது, எப்படி தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டது பிறகு சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா சொன்னதானே இந்த குறித்த மரத்தை நெருங்காதீங்க, அதை கனியை சாப்பிடாதீங்கன்று. அப்போ ஷைத்தான் அவர்களை வழிகெடுத்திய அவர்களை பிழையான வழியில் இட்டு சென்று அதுக்கு பிறகு அவர்கள் அதனை சாப்பிட்டார்கள். சாப்பிடும் பொழுது அவர்கள் சொர்க்கத்திலிருந்து உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள் தெரியும். அதுக்கு எப்படி திரும்ப விளக்கம் சொல்லுவாங்க? அந்த மரம் அறிவு மரம், அந்த கனி அறிவு கனி. அல்லாஹ் தஆலா அதனை மனிதனுக்கு கொடுக்க விரும்பவில்லை. திருட்டுத்தனமாக அதனை பறித்து சாப்பிட்டார். சாப்பிட்டவுடன் ஒரு அறிவு கொஞ்சம் கிடைச்சிது. உலகத்துக்கு வந்த பிறகு அறிவு கூட கூட கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் பகைமை வளர்கிறது என்று ஒரு விளக்கம் ஒன்று இருக்குது இந்த ஃபிலோசஃபியில், வெஸ்டர்ன் ஃபிலோசஃபியில். அதுக்கு உதாரணம் எடுக்கிற, கடவுளை ஏற்றுக்கொள்ளாட்டியும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொள்ளாட்டியும் அந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்கிறார். ஷியாக்களை போல. ஷியாக்கள் எத்தனையோ விஷயங்களை புகாரி இமாமை ஏற்றுக்கொள்றதும் இல்லை, ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு சார்பான சில ஹதீஸ்கள் அவங்க புகாரி கிரந்தத்தை ஏற்றுக்கொள்கிறது. அது அவங்களோட வளமை. சில ஹதீஸ்கள் அப்படி இருக்குது. அப்போ டக்குன்னு சொல்லுவாங்க இந்த ஹதீஸில் இருக்கிறேன். அது அப்போ அவங்களுக்கு புகாரி கிரந்தம் நல்லவா அந்த விஷயத்தில். அதுக்கு அடுத்த ஹதீஸை சொன்னால் அது சரியில்லை. அப்படி தான் இருக்குது. அப்போ இந்த வகையான ஒரு நிலையில் இந்த அறிவு என்றது இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையில், எங்களோட பிள்ளைகளை பொறுத்தவரையில், நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு அறிவூட்டுற விஷயத்தில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த அறிவு என்றது பொதுவாக கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம். கேள்வி என்ன தெரியுமா? மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த அறிவை அவன் முதலாவது எதற்கு பயன்படுத்த வேண்டும்? அப்படி ஒரு கேள்வி ஒன்று வர இல்லையா? உலகத்தில் எதுவும் அப்படித்தான். எங்களுக்கு ஆகப்பெரிய ஒரு சொத்து வருமானம் கிடைச்சா நாங்கள் முதல்ல அந்த வருமானத்திலிருந்து என்ன செய்வோம் என்ற அந்த அந்த சொல்லுவோமே, இந்த முன்னுரிமை பட்டியல் ஒன்று போடுவோமே, ப்ரையாரிட்டி லிஸ்ட் உண்டு. அந்த முன்னுரிமை பட்டியலில் புத்திசாலிகளாக இருந்தால் நிறைய சல்லி கிடைச்சா, முதலாவது பணம் கிடைத்தால், வருமானம் கிடைத்தால் என்ன செய்வாங்க? முதலாவது அவங்களோட அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அதை பயன்படுத்துவாங்க. ஊதாரிகள் என்று இருக்கு இல்லையா, கிடைச்ச உடனே போய்த்து கெசினோ தான் விளையாடுவாங்க. அப்படி தானே? இந்த அறிவு, அதாவது மனிதனுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த மகத்தான மிகப்பெரிய பலமான இந்த அறிவு முதலாவது எதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும்? நாங்கள் ஒரு மூமினான சிறந்த மனிதனாக வாழ்வதற்கும், எங்களை பிள்ளைகளை ஒரு சிறந்த மனிதனாக பிள்ளையாக வளர்த்தெடுப்பதற்கும் அடிப்படையான தேவை என்ன தெரியுமா? இந்த அறிவை முதலாவது எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ அவங்களோட பிள்ளைகளுக்கு ஏதாவது விசேடமான ஒரு வழிகாட்டல் இந்த தவா சென்டரில் வழங்குறதுக்கு இருந்தால் நாங்கள் முதலாவது பார்த்துக்கொள்ளணும், என்ற பிள்ளைக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த அறிவை எங்களோட பிள்ளைய வச்சு நாங்கள் எதுக்கு முதலாவது பயன்படுத்தணும். அந்த இடத்துல தான் சில நேரம் குழம்பி போகிறேன். அந்த இடத்துல தான் நாங்கள் அந்த ஈமானிய சக்தியை இழந்துடுறேன். அந்த இடத்துல தான் எங்களுக்கு பிரச்சனை வரும். நான் நினைக்கிறேன் இந்த இது கொஞ்சம் போகிற விஷயம். அறிவை எதற்கு முதலாவது பயன்படுத்துகிறேன்ற அந்த கேள்விக்கு விடையை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் மறுப்பு தொழுகைக்கு பிறகு அதை நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்கிறோம். கடந்த அமர்வில் இந்த தலைப்போடு தொடர்பான சில முக்கிய விடயங்களை நாங்கள் கலந்துரையாடினோம். உண்மையில் அந்த செயற்பாடுகள் சம்பந்தப்பட்ட ஒரு பகுதிக்கு நான் கூடுதலான முக்கியத்துவம் கொடுத்து கலந்துரையாட காரணம், எங்களுடைய மார்க்கத்தை பொறுத்தவரையில் மார்க்கம் முன்வைக்கின்ற இந்த மனித செயற்பாடுகள் சம்பந்தமாக ஒரு சரியான புரிதல் இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டி எழுப்பிய அந்த அமலு சாலிஹாத் என்ற அந்த மிகப்பெரிய மனித செயற்பாடு, சில போது நாங்கள் ஒரு சிறிய வட்டத்துக்குள்ள அந்த செயற்பாடுகளை பார்ப்பதும்
சில போது நாங்கள் சில ஆத்மீக ரீதியாக அல்லது வணக்க வழிபாடுகளோடு சம்பந்தப்பட்ட சில விடயங்களை மாத்திரம் அந்த தலைப்பின் கீழ் கொண்டு வருவதும் இந்த மார்க்கத்தின் அடிப்படையை சரியாக புரிந்து கொண்டதாக கருதப்பட மாட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சம்பந்தப்பட்ட எல்லா விடயங்களிலும் ஒரு தனி மனிதனாக, குடும்பமாக, சமூகமாக, நாடாக இவை எல்லாவற்றையும் ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளாக முன்னெடுத்தார்களோ அவை அத்தனையும் இந்த அமலு சாலிஹாத் என்ற தலைப்பின் கீழ் வருகிறது. அந்த அத்தனை செயற்பாடுகளுக்கும் அல்லாஹ் தஆலாவுடைய அருளும் அங்கீகாரமும் இருக்கிறது. அந்த அத்தனை செயற்பாடுகளும் மனிதனுக்கு உலகத்தில் வெற்றியை பெற்றுத்தரும். அதே நேரத்தில் நிச்சயமாக அந்த அத்தனை செயற்பாடுகளும் மறுமையில் எங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் என்பது தான் இஸ்லாத்தின் ஒரு பரிபூரணமான விளக்கம். அந்த விளக்கத்தை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள தவறும் பட்சத்தில் இந்த மார்க்கத்தை பற்றிய அடிப்படைகளை புரிந்து கொள்ள தவறிவிடுகிறோம் என்பதுதான் அதன் கருத்து. நாங்கள் அறிவு சம்பந்தமாக ஒரு முக்கியமான விடயத்தை இறுதியாக நாங்கள் கலந்து பேசினோம். மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த அற்புதமான அறிவை மனிதன் முதலாவதாக எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று. மனித வாழ்க்கையில் பொதுவான ஒரு நியதி இருக்கிறது. மனிதனுக்கு எதுவெல்லாம் வளமாக கிடைக்கிறதோ, எதுவெல்லாம் மனிதனுக்கு பெருமதியானவைகளாக கிடைக்கின்றனவோ அவற்றை பயன்படுத்தும் விடயத்தில் ஒரு புத்திசாலி மனிதன் மிக அத்தியாவசியமானவற்றுக்குத்தான் அவற்றை முதலாவது பயன்படுத்துவான். உலகத்தில் முன்னுரிமைப்படுத்தலின் அடிப்படையில் செயற்படுகின்ற மனிதர்கள் தான் வெற்றி பெறுகிறார்கள். உலகத்தில் முன்னுரிமைப்படுத்தல் அடிப்படையில் செயற்படுகின்ற நிறுவனங்கள் தான் வெற்றி பெறுகின்றன. உங்களுக்கு தெரியும், நவீன உலகத்தில் முன்னுரிமைப்படுத்தலின் அடிப்படையில் செயற்பாடுகளை ஒழுங்கமைத்தல் என்பது ஒரு கலையாகவே வளர்ந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த மகத்தான மனிதனையும் ஏனைய உயிரினங்களையும் பிரித்து காட்டுகின்ற அற்புதமான இந்த அறிவு என்ற இந்த பாக்கியம் முதலாவது எதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்று இந்த மார்க்கம் விரும்புகிறது என்பது குறித்து எங்களிடத்திலே ஒரு தெளிவான கருத்தும் சிந்தனையும் இருக்க வேண்டும். அன்புள்ளவர்களே, அல்லாஹ் தஆலா மனிதனை முதலாவது இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகின்ற பொழுது, மனிதனை பற்றி பேசுகின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆனுடைய ஆரம்ப வசனங்களை இறக்குகின்ற பொழுது, அதிலே மனிதனை பற்றி பேசுகின்ற பொழுது, மனிதன் குறித்து எத்தனையோ விடயங்களை பற்றி அல்லாஹ்வுக்கு பேசியிருக்கலாம். ஆனால் பேசியது 2 விடயம்தான். இந்த மனிதனை அல்லாஹ் தஆலா படைத்தான் என்பதும் அந்த மனிதனுடைய அறிவோடு சம்பந்தப்பட்ட விடயத்தையும் தான் அல்லாஹ் தஆலா முதல் 5 வசனங்களிலும் இந்த மனிதனை பற்றி அறிமுகத்தை செய்தான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக், மனிதனை எப்படி படைத்தான் என்று. ஹலக்கல் இன்சான மின் அலக். இக்ரா ரப்புக்கல் அக்ரமுல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யாலம். அடுத்தது மனிதனிலிருந்து அல்லாஹ் தஆலா தெரிவு செய்த, மனிதனை பற்றி அறிமுகப்படுத்துவதற்காக தெரிவு செய்த பிரதானமான அம்சம் இந்த அறிவு தான். ஏனென்றால் இந்த அறிவு தான் சகலவற்றையும் தீர்மானிக்கிறது என்பதனால் இந்த அறிவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அந்த அறிவை முதலாவது மனிதன் எதற்கு பயன்படுத்துவது, ஒரு மூமின் எதற்கு பயன்படுத்துவது. எங்களுடைய அடுத்த தலைமுறையை நாங்கள் வழிநடாத்துகின்ற பொழுது அவர்கள் விடயத்தில் இந்த அறிவை எதற்கு அவர்கள் முன்னுரிமை அடிப்படையில் பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வழிகாட்டுவது என்ற விடயத்தை நாங்கள் தெளிவாக விரும்புகிறோம். பொதுவாக மனிதன் உலகத்திலே இந்த அறிவு பற்றி சிந்திக்கின்ற பொழுது எல்லா நாடுகளிலும், எங்களுடைய நாடு, உங்களுடைய நாடு, எல்லா நாட்டிலையும் பிரித்து சொல்ல வேண்டியும் இருக்கு இல்லையா, எங்களுடைய நாடு உங்களுடைய நாடு என்று. இன்றைக்கு இருக்கிற எல்லாரும் மாதிரி பெரும்பாலும் எங்களுடைய நாடு அல்ல. அதனால் அந்த வித்தியாசத்தை சொல்ல வேண்டி இருக்கிறது. எல்லா நாடுகளிலும் உலகம் முழுவதும் இந்த அறிவு என்பது, அல்லது பிள்ளைகளை வளர்க்கின்ற பொழுது நாங்கள் பெரும்பாலும் அதிகூடிய முக்கியத்துவம் கொடுப்பது, அல்லாஹ் தஆலா எதனை இரண்டாவது இந்த அறிவை பயன்படுத்தி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறானோ அதற்குத்தான் நாங்கள் முதலாவது கொடுத்துருக்குறோம் அநேகமாக. அதாவது 2வது நாங்கள் தெரிவு செய்ய வேண்டியதை, இந்த அறிவை பயன்படுத்த வேண்டிய விஷயத்தில் 2வது தெரிவு செய்ய வேண்டியதை நாங்கள் முதலாவது கொடுத்துருக்குறோம். முதலாவது தெரிவு செய்ய வேண்டியதை நாங்கள் சில போது 2வது கொடுக்கிறோம். சில போது பெரும்பான்மையான மக்களுடைய வாழ்க்கையில் அது அவர்களுடைய அட்டவணையில் இடம்பெறுவதே இல்லை. இது மிகப்பெரியதொரு பிரச்சனை. எங்கெல்லாம் அறிவு பற்றி பேசப்படுகிறதோ, எங்கெல்லாம் அறிவின் சாதனைகள் பற்றி பேசப்படுகிறதோ,
எங்கெல்லாம் அறிவின் முன்னேற்றம் வளர்ச்சி பற்றி பேசப்படுகிறதோ ஒரு மூமினை பொறுத்தவரையில் அங்கெல்லாம் அவன் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம்தான் இந்த அறிவை முதலாவது எதற்கு பயன்படுத்துவது என்று. எனவே நிச்சயமாக இப்போ நாங்கள் அடுத்த தலைமுறையை வழிநடத்த விரும்புகின்ற பொழுது இந்த விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்துவோம். அன்புள்ளவர்களே, அல்லாஹு தாலாம் அவனுடைய தூதரும் விரும்புகிறார்கள் இந்த அறிவை முதலாவது மனிதன் பயன்படுத்த வேண்டும். மனிதனை படைத்து மனிதனுக்கு அறிவை கொடுத்த அந்த ரப்புடைய கொள்கையை புரிந்து கொள்வதற்கு, அதிலும் விசேடமாக எங்களிடையே இருக்கின்ற அவனுடைய வார்த்தைகளையும் அவனுடைய அந்த வேத நூலையும் புரிந்து கொள்வதற்கு. இந்த பிரபஞ்சம் முழுக்க அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக, இந்த பிரபஞ்சத்தில் அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக, நான் கடந்த தடவை வந்த நேரம் இங்கே நடத்திய அந்த குர்ஆன் விளக்க வகுப்பிலேயும் நான் இதை சொன்னேன். இந்த முழு பிரபஞ்சத்திலேயும் இருக்கின்ற அத்தனை படைப்புகளிலும் அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக எங்களுடைய கண்ணியத்தையும் மகிமையையும் பெற்ற ஒரு விஷயம் என்றால் அது என்ன? அல் குர்ஆன் என்றால் அவனுடைய வார்த்தைகள். அப்போ அந்த அல் குர்ஆனை படிப்பதும் அது படிப்பதற்கு தேவையான முன்னேற்பாட்டுக்குரிய அறிவையும் இந்த மார்க்கத்தின் கொள்கையின் அடிப்படைகளையும் புரிந்து கொள்வதற்கு அந்த அறிவை பயன்படுத்துவது தான் ஒரு மூமினை பொறுத்தவரையில் இந்த அறிவு என்ற விடயத்தில் அவன் தெரிவு செய்கின்ற முதலாவது முன்னுரிமையாகும். இது வெறுமனே ஒரு கருத்தல்ல. இப்போ இது ஒரு தற்செயலான ஒரு விஷயத்துக்கு விட்டுருக்கு. சிலாக்கள் சின்ன பிள்ளைகளே சில நேரம் ஒரு ஹாஃபிலாக்குறது, சில மார்க்கத்தை பற்றி படிச்சுக்கிறது, அல்லது அரபு மொழியை படிக்கிறது, இல்லை மதரசாக்கு அனுப்புகிறேன்ட்டு இருக்கான அது சொற்பம். அநேகமாக எல்லா நாடுகளிலும் பொதுவாக இருக்கின்ற கல்வி திட்டம் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கல்வி திட்டின் அடிப்படையில் ஆரம்ப பாடசாலைகள், முன்பள்ளி பாடசாலைகள் என்று சொல்கிறது, நர்சரி என்று சொல்கிறது, அங்கே போய் அவர்கள் படிக்கிற பாடங்கள், விஷயங்கள், வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பழக்க வழக்கங்கள் இவைகளோடு சேர்த்து அதன் பிறகு தேசிய ஒரு கல்வி திட்டம் ஒன்று இருக்கும், நேஷனல் கரிக்குலம் ஒன்று. அதில் தான் நாங்கள் போடுறது. பார்ட் டைமுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், சில போது குர்ஆனுடைய சில சூறாக்களை மனனம் செய்வதற்கும், சில அவுராதுகளை மனனம் செய்வதற்கும், சில நேரம் குர்ஆனை புரிந்து கொள்ளாமல் திலாவத் செய்வதற்கும் இந்த அறிவை நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த அறிவு முதலாவது பயன்பட வேண்டியது என்னவென்றால், அல்லாஹுடைய வேத நூலை புரிந்து கொள்வதற்கு என்னவெல்லாம் தேவையோ அதனை தெரிந்து கொள்வதற்கு இந்த அறிவு பயன்படுத்தப்பட வேண்டும். அப்படி பயன்படுத்தப்படாத விடத்து ரப்பு எங்களுக்கு அளித்த இந்த அறிவை முதன்மையாக பயன்படுத்த வேண்டியதற்கு நாங்கள் பயன்படுத்தவில்லை என்ற அந்த குற்றத்துக்கு ஆளாகும். என்ன தெரியுமா காரணம்? அந்த விளக்கத்தை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் மனிதனுடைய ஈமானும் செயற்பாடும் சரியான பாதையில் பயணிக்கும். ஏனென்றால் இப்போ நாங்கள் குர்ஆனை படிக்கிறேன்னு சொன்னால் அரபு மொழி தெரியும். அரபு மொழியை படிக்கிறன்றது எந்த அளவுக்கு நாங்கள் அதில் அசிரத்தியாக இருக்கிறோம் என்றால், அரபு மொழியை வாசிக்கிறதுக்கு படித்து குர்ஆனை ஓதி அதில் 1க்கு 10, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை எடுத்துக்கொண்டால் போதும் என்ற ஒரு ஆக குறைந்த ஒரு மினிமம் இழிநிலைக்கு நாங்கள் போய்த்திருக்கிறோம். இழிநிலை என்ற கூடாத நிலை அல்ல, அந்த ஆக குறைஞ்ச நிலைக்கு போய்த்திருக்கிறோம். அப்போ இந்த அறிவை நாங்கள், அல்லாஹு தாலா தந்த அறிவை நாங்கள் அவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு தேவையான ஏற்பாடுகளுக்கு பயன்படுத்தாமல், முதலாவது பயன்படுத்தாமல், அவனுடைய கொள்கையை புரிந்து கொள்வதற்கு பயன்படுத்தாமல், இந்த அறிவை நாங்கள் ஏனைய கலைகளை படித்துக் கொள்வதற்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது அது பயன்படுத்த வேண்டும், பயன்படுத்துவது மிகச்சிறந்தது. ஆனால் முதன்மையான விடயத்தை விட்டுவிட்டால் அதனை படிக்காத பொழுது வாழ்க்கை தடம் புரண்டு விடுகிறது, குழப்பமடைகிறது. சாதாரண ஒரு வணக்கத்தை கூட உயிரோட்டமாக நிறைவேற்ற இயலாது. சாதாரண நம்பிக்கைக்காக தரப்பட்டிருக்கின்ற ஈமானின் வளர்ச்சிக்கு தரப்பட்டிருக்கின்ற வழிகாட்டலை புரிந்து கொள்ள இயலாது. தொழுகை ஒவ்வொரு நாளும் 5 தடவை பல ரக்காத்துகளில் அல்லாஹுவை சந்தித்து அவனோடு உரையாடி அவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு அவனோடு நாங்கள் எங்களுடைய தேவைகளை முன்வைத்து
அவனுடைய அந்த கண்ணியத்தை புகழ்ந்து அவனுடைய அந்த அன்பையும் அருளையும் பெற்று உணர்வு பூர்வமாக நிறைவேற்றுவதற்கு தேவையான அந்த விளக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த அறிவை நாங்கள் பயன்படுத்தவில்லை என்றால் எங்களுடைய ரப்பு எங்களுக்கு தந்த இந்த அறிவை நாங்கள் துஷ்பிரயோகம் செய்கிறோம். அதான் எனவே எங்களுடைய பிள்ளைகள் விடயத்தில் நானும் தான் கவலை அடைகிறேன். அப்படியான ஒரு ஏற்பாட்டை எங்களுக்கு செய்து கொள்ள முடியாமல் போனமைக்கு காரணம் சூழல் அப்படித்தான் அமைந்திருக்கிறது. இப்போ ஸ்ரீலங்காவில் ஆகவே புத்திசாலி பிள்ளை உண்டு. இந்த ஒரு பாடங்களை படித்து கிரகித்து பரீட்சை சிறப்பாக எழுதி புள்ளிகள் பெற்று உயர்கல்விக்கு போகிறேன்னு சொன்னால் அவர் யார் தெரியுமா? அவர் டாக்டர். அவருக்கு இப்போ என்ன செய்கிறது, கொஞ்சம் ஒரு யாராவது ஒரு மௌலவீட்டு அனுப்புறது, குர்ஆன் ஓத படிக்கிறதுக்கு, திலாவத் செய்கிறதுக்கு, சில அவுராதுகளையும் இதையும் கொடுக்க, சில சூறாக்களை இவள் பண்ணுறது. அதுக்கு பிறகு அவர் முழுக்க போவார். எங்கே போகிற நர்சரியில் 2 வருஷம், அதுக்கு பிறகு ப்ரைமரியில் அங்கே 5 வருஷம், இங்கே 6 வருஷம், அதுக்கு பிறகு செகண்டரியில் 5 வருஷம் அல்லது அங்கே 6 வருஷம், அதுக்கு பிறகு அட்வான்ஸ் லெவல் 2 வருஷம், அதுக்கு பிறகு அவர் தெரிவு செய்கிற துறைகளில் அது மெடிசனாக இருந்தால் அங்கே 4-5 வருஷம், அதுக்கு பிறகு இன்டர்ன்ஷிப்பில் இன்னொரு வருஷம், அதுக்கு பிறகு அவர் களத்துக்கு இறங்குவார். வாழ்க்கைக்கு அந்த அறிவு தேவை, அந்த பயன்பாடு தேவை. ஆனால் அந்த கூர்மையான புத்தியை பயன்படுத்தி அவர் தன்னை படைத்த, தனக்கு அறிவை தந்த, தன்னை வாழ வைக்கின்ற, தான் தங்கியிருக்கின்ற அந்த ரப்புடைய கொள்கையையும் வார்த்தைகளையும் அல் குர்ஆனையும் படிப்பதற்கு அந்த அறிவை அவர் பயன்படுத்தவில்லை என்றால் அந்த கூர்மையான அறிவின் அர்த்தம் என்ன? ஆழமாக சிந்திக்க வேண்டிய விஷயம் இது. நீண்ட நேரம் சிந்திக்க வேண்டிய விஷயம் இது. இது ஒரு சமூக பொறுப்பு, இது பெற்றார் பொறுப்பு, இது குடும்ப பொறுப்பு, இது சமூகத்தை வழிநடாத்த விரும்புகின்றவர்களுடைய பொறுப்பு. ஏனென்றால் இந்த மார்க்கம் அந்த கொள்கையின் புரிதலில் தான் தங்கி நிற்கிறது. அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஹதீஸ் அல்லாஹும் அறிநல் ஹக்க ஹக்கன் வர்சுகுனா இத்திபாஹா, சத்தியத்தை சத்தியமாக காட்டணும், இந்த கொள்கையை சரியாக புரிந்து கொள்ளணும். அல்லாஹ்வுடைய வார்த்தையை கருத்தறிந்து அந்த விளக்கத்தை புரிந்து கொள்வதில் இருந்து கிடைக்கின்ற அந்த தாக்கம் இருக்கிறதே, அந்த ஈமானிய உணர்வு இருக்கிறதே, அந்த உயிரோட்டம் இருக்கிறதே, அதுக்கு எதுவுமே இணையாக இல்லை. அதனால் அன்புள்ளவர்களே, இந்த அறிவை முதலாவது பயன்படுத்தவும் அதுக்கு தான் நான் நினைக்கிறேன். அல் குர்ஆனை படிப்பதற்கு எங்கெல்லாம் அரபு மொழியையும் அதனோடு சம்பந்தப்பட்ட கலைகளையும் கற்பித்து தங்களுடைய பிள்ளைகளை, தங்களுடைய குடும்பஸ்தர்களை வழிநடாத்துகின்ற ஏற்பாடு நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நிச்சயமாக அல்லாஹு தாலா மிக மிக மகிழ்ச்சி அடைந்து தன்னுடைய அருட்கொடை கதவுகளை திறந்து விடுகிறான். இது பெரியதொரு சுமை அல்ல, இது பெரியதொரு சாத்தியப்படாத ஒரு விஷயமும் அல்ல. மொழிகளை படிக்கிறதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு கவனம் செலுத்துகிறோம். யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு மொழியையும் கற்பிப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் எத்தனை ஏற்பாடுகள். ஒரு உதாரணமாக எங்களோட நாட்டில் தமிழ் மொழியை தாய்மொழி 1ஆம் ஆண்டிலிருந்து 11ஆம் ஆண்டு வரையில் அந்த மொழியை கற்றுக்கொள்வதற்கு எடுக்கப்படுகின்ற முயற்சிகளும் முன்னேற்பாடுகளும் பாடத்திட்டமும் பாடநூல்களும் ஆசிரியர் கைநூல்களும் செயல் நூல்களும் பரீட்சைகளும் இலக்கணங்களும் இலக்கியங்களும் அல்லாஹ்வுடைய வேத நூலை புரிந்து கொள்வதற்கு, இந்த அரபு மொழியை படிப்பதற்கு அதில் 100 பகுதியும் செலவழிக்கப்படுவதில்லை. அறிவும் ஆற்றலும் பயன்படுத்தப்படுவதில்லை. மணித்தியாலங்கள் பயன்படுத்தப்படுவதில்லை. செல்வம் பயன்படுத்தப்படுவதில்லை. இது மிகப்பெரியதொரு பிரச்சனை மட்டுமல்ல, பின்னேற்றமும் தான். இந்த மொழியை படிக்கக்குள்ளே நல்லா நாங்கள் விளங்குவோம். எதிர்காலத்தில் நினைக்கிறேன் எங்கள் ஒரு விசேடமாக எங்கள் அடுத்த பரம்பரை இளைஞர்களுக்கு ஒரு விசேட பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்தி அவர்களை இங்கு அழைத்து கற்பிப்பதற்கான ஏற்பாடு நடைபெறுகிறது. அல்லாஹுக்காக சொல்கிறேன், அந்த பாடத்திட்டத்தில் அரபு மொழியை அழகாக கற்றுக்கொள்வதற்கும் கற்பிப்பதற்கும் ஏற்பாடு செய்யுங்கள். நீங்கள் அல்லாஹுடைய வேத நூலை விளங்கிக் கொள்வதற்கு அந்த பிள்ளைகளை வழிநடாத்திய மிகப்பெரிய பாக்கியத்தை பெறுவீர்கள். அப்போ இந்த மொழி என்றது உலகத்தில் எல்லா இடத்துலையும் 4 அடிப்படை இருக்குது மொழியில். ஒன்று நாங்கள் சொல்கிறது மொழியை எழுத படிக்கிறது.
இன்னொன்று சொல்கிறது மொழியை பேச படிக்கிறது, இன்னொன்று சொல்கிறது மொழியை என்ன செய்கிற மொழியில் எழுதவும் பேசவும் வாசிக்கவும் படிக்கிறது, இன்னொன்று நாங்கள் சொல்கிறது மொழியை விளங்க படிக்கிறது என்று, விளங்க படிக்கிறது, கிரகிக்கிறேன்னு சொல்கிறது. இதுதான் மொழி என்றது. இந்த 4 அடிப்படையில் தான் உலகத்தில் எல்லா மொழியும் கற்பிக்கப்படுகிறது. இந்த 4 அடிப்படையிலும் தான் எல்லா மொழிகளுக்குரிய பாடத்திட்டங்களும் வகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் பாட புத்தகங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் பரீட்சைகள் நடைபெறுகிறது. இந்த அடிப்படையில் தான் சகல மொழி சார்ந்த முயற்சிகளும் உலகத்தில் நடக்கும். ஒரே ஒரு மொழி மட்டும் தென்கிழக்காசியாவில் குறிப்பாக அது சார்ந்த, எனக்கு தெரியாது இங்கிலாந்து நாட்டில் பாடத்திட்டத்தில் அப்படி ஒன்று இருக்கோண்டு, ஒரே ஒரு மொழி மட்டும்தான் இந்த 4 தூண்களில் ஒரு தூணை கெட்டி வச்சிருக்கு. என்னத்துக்கு? வாசிக்கிறதுக்கு மட்டும், ஒன்லி ஃபார் ரீடிங், திலாவத்துக்கு மட்டும். ஏனது? ஒரு தவறான நம்பிக்கை ஊட்டப்பட்டிருக்கிறது. அல் குர்ஆனுக்கும் ஒரு மூமினுக்கும் இருக்கின்ற தொடர்பு திலாவத்தோடு மட்டும் இருந்தால் போதுமானது. ஒரு எழுத்துக்கு 10 நன்மைகள் உண்டு. ஓத 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 மீதானில் உங்களுக்கு நன்மை நிறைந்திருக்கும். நீங்கள் சுவர்க்கத்தில் செல்வதற்கு அது காரணமாக இருக்கும். நாளை மறுமையில் உங்களுக்கு குர்ஆன் ஒரு சிஃபாத்து செய்யக்கூடியதாக, சிபாரிசு செய்யக்கூடிய வரும் என்ற அந்த நம்பிக்கை ஊட்டப்பட்டிருக்கிறது. அது உண்மைதான், ஊட்டப்பட வேண்டும் தான். ஆனால் துரதிர்ஷ்டம் என்னவென்றால், அந்த குர்ஆன் அதற்கு அப்பால் சென்று புரிந்து கொண்டு இரண்டர கலந்து உணர்வு ரீதியாக அந்த குர்ஆனை மனிதன் தன்னுடைய சிந்தனையிலும் உள்ளத்திலும் சுமக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த முன்னேற்றமும் தாக்கமும் இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய அந்த சந்தோஷமும் அருளும் இருக்கிறதே, அதனை அனுபவித்தவர்கள் மாத்திரமே புரிந்து கொள்வார்கள். நான் நினைக்கிறேன் சமூகத்தில் இது மிகப்பெரிய ஒரு கருப்பொருளாக பேசப்பட வேண்டும், ஒரு கன்செப்டாக பேசப்பட வேண்டும். இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற வேண்டும். துரதிர்ஷ்டமாக ஆனால் அது ஒரு இலகுவான மொழி, அது மிக அருள் பாலிக்கப்பட்ட ஒரு மொழி, அது அல்லாஹ்வுடைய கலாமின் மொழி. அது இலகுவாக மனித உள்ளங்களுக்கு செல்லும் முயற்சி எடுக்கும். சில நேரம் தொழுகையில் சொல்லப்படுகின்ற அந்த அவுராதுகள், துவாக்கள், வார்த்தைகள், ஓதுகின்ற குர்ஆன் 5 நேரம் இதோடு தொடர்பட்டிருக்கும் பொழுது, அதில் நேரடி கருத்தை தெரிஞ்சு உணர்வுபூர்வமாக நிறைவேற்றுகின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த தாக்கம் இருக்கு இல்லையா, அது அபூர்வமானது. சில நேரம் பள்ளிவாசலில் நாங்கள் தொழும் பொழுது நூற்றுக்கணக்கான ஆட்கள் தொழுவாங்க. இமாம் சுபகு தொழுகையில் ஓதுகிற சில சூறாக்கள் இருக்கு இல்லையா, உள்ளத்தில் அடித்தளத்தை தட்டும், கருத்தும் விளக்கமும் தெரிந்தால் அலாம் இருக்கையிலாது. அப்படியான கண்ணீர் துளிகள் இருக்கிறது இல்லையா, அதுதான் வாழ்க்கையின் இனிமையான அனுபவங்கள் ஆத்மீக உலகத்தில். அது அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். கிட்டத்தில் ஒரு வசனத்தை ஓதினார் இமாம் சுபஹ் தொழுகையில், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் ரஅய்தஹு காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் கஷ்யத்தில்லாஹ் வத்தில்கல் அம்சாலு நத்ரிபுஹா லின்னாஸி லஅல்லஹும் யதஃபக்கரூன் வல்லாஹுல் லதீ லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் வல்லாஹுல் லதீ லா இலாஹ இல்லாஹு அல் மலிகுல் குத்தூஸுஸ் ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீதுல் ஜப்பாருல் முத்தகப்பிர் அம்மா யுஷ்ரிகூன் வல்லாஹுல் காலிகுல் பாரிஉல் முஸவ்விர் லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த். ஆச்சரியம்! இது ஓத கேட்கக்குள்ள அல்லாஹ் தஆலாவுடைய 12 திருநாமங்கள் அப்படியே வந்திருக்கு. இந்த குர்ஆனை நாங்கள் ஒரு மலையின் மீது இறக்கி வைத்தால், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின், ஒரு மலையின் மீது நாங்கள் இறக்கி வைத்தால், லரஐதஹு காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் கஷ்யத்தில்லாஹ், என்ன சொல்ற தெரியுமா? உயிரும் உணர்வுகளும் நரம்பும் தசையும் இல்லாத அந்த மலையின் மீது இதனை இறக்கி வைத்தால் கூட அது பிளந்துவிடும். அப்போ உயிரும் உணர்வும் நரம்பும் தசையும் இருக்கின்ற இந்த மனிதன் மீது இறக்கி வைத்தால் அது எப்படியான தாக்கத்தையும் கலக்கத்தையும் உயிரோட்டத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற பாடம் தான் அங்கே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அது எங்கிருந்து வந்தது? அது வந்தது யார்? ஆலிமுல் கைப், அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் மலிக், அல் குத்தூஸ், அஸ் சலாம், அல் முஃமின், அல் முஹைமின், அல் காலிக், அல் பாரி, அல் முஸவ்விர். இவ்வளவு திருநாமங்களும் உரித்தான அந்த அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த அந்த வார்த்தைகள், அதனை ஒரு மலையின் மீது இறக்கி வைத்தால் மலை பிளந்துவிடும். அப்படி என்றால் மனிதர்களே, நீங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அறிவை பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய வேத நூலை புரிந்து உணர்வுபூர்வமாக ஓதி அந்த மலைகள் பிளந்து விடுகின்ற அளவுக்கு தாக்கம் செலுத்துகின்ற இந்த அல் குர்ஆனிலிருந்து நீங்கள் உணர்வு பெறுங்கள்.
தாக்கம் பெறுங்கள். அதுதான் கருத்து. அப்படி ஒரு ஆச்சரியம் உண்டு அதுக்குள் இருக்கு. இது வெறுமனே ஒரு கருத்தை கேட்கிறதும் ஆச்சரியப்பட்டு போகிறதும் நல்ல விஷயம் சொல்லப்பட்டு என்று சொல்கிறதுக்கு அப்பால் போய் நடைமுறையில் இதற்கான தீர்வு தேடப்பட வேண்டிய ஒரு அவசரமான ஒரு விஷயம் இது. அதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். எனவே அன்புள்ளவர்களை, இந்த விடயத்தில் அறிவை பயன்படுத்துகிற விஷயத்தில் இந்த விஷயத்தை ஆழமாக நாங்கள் கவனிப்போம். இந்த மார்க்கத்தில் இரண்டாவதாக இந்த அறிவு என்றது அல்லாஹ் தஆலா மனித வாழ்வை முன்னேற்றத்துக்கு என்னவெல்லாம் கலைகளையும் துறைகளையும் விதிகளையும் அமைத்து வைத்திருக்கிறானோ அவற்றையெல்லாம் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அவன் தெரிந்து மனித சமூகத்துக்கு அவற்றை வழங்குவது என்றது அல்லாஹ்வுடைய கொள்கையை பொறுத்தவரையில் மிக உயர்ந்தது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் ஆரம்பம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பித்து வைத்த அந்த பயணம் ஓரிரு நூற்றாண்டுகளை கடந்து செல்கின்ற பொழுது முழு உலகத்திலும் இருக்கின்ற அத்தனை அறிவு கருவூலங்களுக்கும் சொந்தக்காரர்களாக அல்லாஹ்வுடைய தூதருடைய அடுத்த பரம்பரை மாறினார்கள். அவர்கள் உலகத்தின் எல்லா கலைகளையும் வெற்றி கொண்டார்கள், எல்லா துறைகளிலும் ஆய்வு செய்தார்கள், மனித சமூகத்துக்கு அளப்பரிய சேவை செய்தார்கள், மனித முன்னேற்றத்துக்கு வழிகோலினார்கள். இன்றைய உலகத்திலே மனிதனுடைய அழிவுக்கு மனிதனுடைய அறிவு பயன்படுத்தப்படுவது போல 1200 வருடங்களாக இந்த உலகத்தை தன்னுடைய தலைமையின் கீழ் வைத்திருந்த, கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்த அல்லாஹ்வுடைய இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த வழிகாட்டல் உலகத்தில் எந்த அழிவையும் பயன்படுத்துவதற்கு ஆய்வு செய்யவில்லை, அறிவை பயன்படுத்தவில்லை, அல்லது அழிவு தரக்கூடிய ஆயுதங்களையும் அறிமுகப்படுத்தவில்லை. அது இன்றைய ஜாஹிலியத்தின் அடையாளம். ஆனால் நாங்கள் ஆக்கத்துக்கு அறிவை பயன்படுத்தினோம். இல்முன் நாஃபியா, பயனுள்ள அறிவு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இல்முன் நாஃபியா, பயனுள்ள அறிவு. எனவே அன்புள்ளவர்களை, இந்த அறிவை முதலாவது நாங்கள் பயன்படுத்துகிறது அல்லாஹ்வுடைய வேத நூலை புரிந்து கொள்வதற்கு. அந்த வேத நூலை புரிந்து கொள்வதற்கு எவையெல்லாம் அவசியமோ அவற்றை படிப்பதற்கு, அல்லாஹ்வுடைய கொள்கையின் அடிப்படைகளை விளங்கிக் கொள்வதற்கு. அதன் பிறகு நாங்கள் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தின் முன்னேற்றத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற கலைகள், இந்த பாடத்திட்டங்கள், பரீட்சைகள், இவற்றுக்கு நாங்கள் அந்த அறிவை பயன்படுத்துவோம். எனவே இப்படியான ஒரு அடிப்படை மாற்றம் எங்களுக்குள் அறிவு சார்ந்த நிலையில் ஏற்பட வேண்டும். ஏனென்றால் அதுதான் ஆத்மீகத்தையும் தீர்மானிக்கிறது. இப்போ நீங்கள் சரியாக பாருங்கள், அறிவை பெற்றுக்கொள்வது, குர்ஆனை படிக்கிறது, மற்ற கலைகளை படிக்கிறது, இன்றைக்கி ஒரு உலகத்தில் இருக்கிற சிஸ்டம் ஒன்று இருக்கே, பாடசாலைகள், அது இது பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இருக்குது. இங்கே குர்ஆனை படித்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இந்த அறிவு பயன்படும். ஆனால் இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த மார்க்கத்தில் ஈமானை வளர்ப்பதற்கு நம்பிக்கை என்ற இந்த தலைப்பில் இருக்கிற இந்த நம்பிக்கை என்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த நம்பிக்கை என்று சொல்கிறது, நாங்கள் சொல்கிற அந்த 6 விஷயங்கள் நம்பிக்கை ஒன்று எங்களுக்கு இருக்கு இல்லையா? அல்-ஈமானு பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ர் என்றெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த நம்பிக்கை தான். இந்த நம்புறது உண்டு, அந்த நம்பிக்கையோடு வாழ்கிறது இன்னொன்று. மறுமையை நம்புறதுன்னு ஒன்று, மறுமை இருக்குது, அதில் இருக்குது, இப்படி நரகம் சொர்க்கம் இருக்குது, அதில் ஹிசாப் இருக்குது, மஹ்ஷர் இருக்குது, அதெல்லாம் நம்புறது நம்பிக்கை. ஆனால் அந்த நம்பிக்கையின் தாக்கத்தால் வாழ்றது ஒன்று. மின்சாரம் என்றது பலவற்றுக்கு பயன்படும் என்றது ஒரு நம்பிக்கை, அறிவு. ஆனால் அந்த மின்சாரத்தை இணைத்து அதுக்கு பயன்படுத்தி பிரயோசனம் எடுக்கிறது இன்னொன்று. அப்படி இல்லாட்டி மின்சாரமாக இருக்கும், அது ஒரு அறிவாக இருக்கும். ஒரு பல்ப் ஒரு பக்கத்தில் இருக்கும், சுவிட்ச் ஒரு பக்கத்தில் இருக்கும், ஒன்றும் நடக்காது. எங்களுக்கு நடந்திருக்கிறது தெரியுமா? மறுமை இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனால் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்க்கை அதன் அடித்தளத்தில் கட்டியெழுப்பப்படுவதில்லை. அல்லாஹ் தஆலாவை பற்றி எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவனுக்கு இணை துணை இல்லை, ஒருவன், அவனுக்கு எத்தனையோ வகையான ஆற்றலும் சக்தியும் இருக்கிறது. அவன்தான் இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கிறான், மனிதர்களை படைத்து அவன் வேத நூல்களை அனுப்பி மனிதனுக்கு வழிகாட்டி இருக்கிறான், மனிதனை மரணிக்கச் செய்கிறான், மீண்டும் எழுப்புவான், அவன்தான் மறுமை நாளின் மாலிக், அதிபதி என்றெல்லாம் நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அந்த அல்லாஹ்வுடைய நம்பிக்கை ஆழமாக பதிந்து எங்களுடைய வாழ்க்கையை, அந்த நம்பிக்கை ஒழுங்குபடுத்துகின்ற அந்த தாக்கம் சில போது எங்களுக்கு குறைவாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த மார்க்கம் இந்த நம்பிக்கைகளை எங்களுடைய உள்ளத்துக்கும் சிந்தனைக்கும் ஊட்டுவதற்கு எந்த வழிமுறைகளை அறிமுகப்படுத்தியிருக்கோ அவை அத்தனையும் அரபு மொழியில் தான் இருக்கிறது. நாங்கள் மறந்து போகிறோம். குர்ஆன் ஒரு பெரும் பகுதி இருக்கிறது எங்களை அல்லாஹ்வோடு சதா இணைச்சு வைக்கிறதுக்கு. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு கணப்பொழுதும் குர்ஆனில் மிகப்பெரிய நீண்ட அளவில் வசனங்கள் இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மறுமை நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்துக்கு எப்போவும் ஊட்டிக்கொண்டிருப்பதற்கு.
அந்த வசனங்கள் அனைத்தும் அரபு மொழியில் தான் இருக்கிறது. தொழுகை 5 நேரம் மனிதனை அழைத்து அல்லாவை சந்திக்க வைத்து அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை ஊட்டி அவனுடைய அல்லாஹு அக்பர் என்று அவன் தக்பீர் தஹ்ரீமா தொடக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் கொடுக்கிற ஒரு கேள்வி ஒன்று கேட்ட சலாம் கொடுக்குற யாருக்கு என்று சும்மா ஒரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், யாருக்கு சலாம் கொடுக்குறோம் என்று. மனிதனுக்கு மனிதன் சலாம் சொல்லிக் கொள்வது சரி, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அப்படி சொன்னால் என்ன அடுத்த கட்டம் நடக்கணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் அடுத்த கட்டம் என்ன நடக்கணும்? பதில் சொல்லணும். தொழுகையில் எங்கே பதில் சொல்கிறது? பதில் சொல்லி இயலுமா? நான் இங்கே அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற இன்னொரு ஆள் வலைக்கும் சலாம் என்ற இன்னொரு ஆள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற தொழுகையை குழம்பி போகும். சலாம் மட்டும்தான் சொல்லப்படுகிறது. அது கூட பரவாயில்லை, தனிய தொலைக்குள்ள யாருக்கு சலான்னு சொல்கிறது? யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் மில்லிய சலான்னு சொல்கிறதுக்கு. கெட்டிக்காரமானவன் சரி. தனிமையில் இருந்து சலாம் சொல்கின்றது ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஒரு தொழுகையாளியை சூட மலாய்க்காமார்கள் இருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த சலாம் மலாய்க்காமார்களுக்குரிய சலாமாக இருக்க வேண்டும். எனக்கு சரியாக சொல்ல தெரியாது, நான் நினைக்கிறேன். இல்லாட்டி யாருக்கு சலாம் சொல்கிறது? ஒரு அற்புதமான ஒரு ஆத்மீக பயணம். ஆனால் அந்த தொழுகையில் நாங்கள் மொழிகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் தஸ்பீஹாத்துகளும் ஓதப்படுகின்ற அந்த சூரத்துல் ஃபாத்தியா தொடக்கம் அல் குர்ஆன் வசனங்களும் சுஜூதில் ஓதுகின்ற அல்லாஹ்வுடைய அந்த புகழை பரம் சாட்டுகின்ற அந்த தஸ்பீகும் முழுக்க அரபு மொழியில் தான் இருக்குது. நாங்கள் போய்த்து எங்களுக்கு விருப்பமான மாதிரி தொழுகையில் வந்து தக்பீரை கட்டிக்கொண்டு வஜ்ஹத்து வஜ்ஜில்லதீன ஒதுக்கு பதிலாக என்னுடைய முகத்தை நான் வானங்களும் பூமியும் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்வை நோக்கி திருப்புகிறேன், என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் என்னுடைய சொல்லிடுமா? இல்லாட்டி சூரத்துல் ஃபாத்தியா பதிலாக அனைத்து புகழும் என்ன அழகத்தாரை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்வுக்குரியது, அவன் மறுமை நாளின் அதிபதி, அவன் அருளாளன் அன்புடையவன். இயலாது. முழுக்கவும் அரபு மொழியில் இருக்கிறது. உங்களை நீங்கள் மதிப்பீடு செய்கிறது யாரையும் குறையா சொல்கிறது இல்லை. நான் 100% பாசிட்டிவ், நான் நெகட்டிவ் என்ற நரம்பு என்று இல்லை. சரியா? அது எப்போ எங்களை அந்த அதிபராக இருந்த காலத்தில் அதை இல்லாமக்கி போட்டாங்க. இந்த பொதுவாக ஒரு கருத்து ஒன்று இருக்குது எங்களுடைய நாட்டில். இந்த பாடசாலை கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பிரின்சிபலாக இருக்கிறார்களுக்கு அந்த சரியான நெகட்டிவ் மைண்டட். ஒரே டீச்சர்ஸ் மாதிரி குறை காண்றது, பேரண்ட்ஸை குறை காண்றது, பிள்ளைகளை குறை காண்றது, இதான் வேலைன்ட்டு. அப்போ இதை நிவர்த்தி செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வேர்ல்டு பேங்கால் வந்து ஒரு லேட்டஸ்ட் ஒரு இது ஒன்று கொடுத்தாங்க. இந்த என்ன சொல்கிறது, பயிற்சி ஒன்று, ட்ரைனிங் ஒன்று. அதில் ஒரு 50 பிரின்சிபல் மாதிரி எடுத்துங்க, நானும் போனேன். அப்போ எங்களுக்கு அதில் ஒரு தலைப்பு என்ன தெரியுமா, நெகட்டிவ் பாசிட்டிவ். அப்போ நாங்கள் அந்த அந்த ட்ரைனிங்கு போகும்போது கொஞ்சம் நெகட்டிவ் தான், கொஞ்சம் மேலே நல்லாவே நெகட்டிவ் தான், ஒரே தொணத்துக்கிட்டு இருப்போம். அந்த ட்ரைனிங்கில் தலைப்பு போட்டாங்க நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ், எதிர்மறையும் நேர்மறையுமென்ட்டு. இவர் பெரிய ஒரு உளவியல் பாடம் நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு நாங்களாம் ரெடி ஆனோம். இந்த 3 வரையில் நானும் தான் இருந்தேன். ஒரு ஆள் வந்தார், எலும்பினார் ஸ்டேஜில், சத்தம் போட்டு சொன்னார் 1 2 4 5 6 7 8 9 10 என்றார். அப்போ நான் தான் முன்னுக்கு வரிசையில் நானும் இருந்தேன். அப்புறம் கேட்டார், ஏதாவது சிங்களத்தில் சொன்னார், அந்த எனி காமெண்ட் என்ன இருக்கான்னு கேட்டேன். உண்மையிலே நான் வேறு என்னமோ நினச்சேன். இப்போ நான் இப்போ என்ன 1 to 10 உங்களோட கருத்து என்ன அதை பற்றி? இதான் நெகட்டிவ்ன்றது. இதே தான் நானும் சொன்னேன். நானும் சொல்லி அசடு வழியாக மாட்டிக்கொண்டேன். நான் உண்மையில் நீங்கள் என்ன நினச்சிங்க? நான் தெரிய சொல்லலைண்டா தவறின அல்லது அதை தெரிய சொல்லாத கவனித்து நான் அதை திருத்தம் என்று தான் நீங்கள் நல்ல எண்ணத்தில் நீங்கள் சொன்னீங்க. அவர் என்ன தெரியுமா சொன்னார், இந்த கூட்டத்தில் ஆக மோசமாக நெகட்டிவ் மைண்டடில் பாதிக்கப்பட்டிருக்கிறவர் இந்த ஆள் தான் என்னை காட்டினார். பிறகுதான் எனக்கு விளங்கிட்டேன்னு தெரியுமா. அவர் என்ன தெரியுமா சொன்னார், 10 9 அழகாக எண்ணினேனே, அதை பற்றி ஒரு வார்த்தை சொன்னீங்களான்ட்டு. நீங்கள் என்ன சொல்லிக்கணும், அந்த 9ஐயும் நல்லா எண்ணினீங்க, ஆனால் உங்களுக்கு சின்ன ஒரு தவறு ஒன்று ஏற்பட்டது, நீங்கள் 3 விட்டுட்டீங்கன்னு சொல்லியிருந்தா ஓகே, அதை மட்டும் தூக்கி எடுத்து நீங்கள் 3 2 வரைக்கும் சொன்ன மாதிரி. அப்போ அது இந்த ஒரு நாங்கள் மாட்டிக்கொண்ட இடம். சரியா? அப்போ நாங்கள் இப்போ என்ன சொல்ல வந்தேன், அந்த உதாரணத்தை என்ன எடுத்தேன், எங்கேயோ ட்ரிக் மாதிரி இல்லை, அது நான் எங்கேயோ இடத்துல வந்தேன் ஒரு உதாரணத்தை சொல்கிறதுக்கு. ஓகே, நான் சொல்ல வந்தேன் என்றால் இந்த விஷயங்கள் விலங்கல்னு சொல்லக்கூட நெகட்டிவ் மைண்டர் இல்லைன்னு சொன்னேன். தொழுகையில் சும்மா நாங்கள் எங்களுக்குள்ளே பார்ப்போம், நாங்கள் எதிர்காலத்தில் என்ன தான் செய்யணுமென்றது. ஆக குறைந்தது தொழுகையில் ஓதுகிற ஒரு 10 சூறா, இந்த சூரத்துல் ஃபாத்தியா, தொழுகையில் தக்பீர் தஹ்ரீமா என்றது சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு சலாம் கொடுக்கும் வரையில் இருக்கின்ற இந்த அவுராதுகள் துவாக்கள்,
இந்த விஷயத்தை மட்டுமாவது என்ன கருத்து என்ன விளக்கம் என்று சொல்லி விளங்கி கொண்டு அதை நிறைவேற்றத்துக்கு ஒரு முயற்சி எடுத்தால் அந்த தொழுகை எவ்வளவு பெரிய தாக்கமான தொழுகையாக மாறும். நான் நிறைய இடத்துல போனால் கேட்குறேன், வஜ்ஜத்து நாங்கள் சுரத்து இந்த துவாவுல் இஃப்திதா என்ற ஆரம்ப துவான்றது பல கோணத்தில் இருக்குது. நாங்கள் பொதுவாக வஜ்ஜத்து ஓதுறோம், இமாம் ஷாஃபி எதிர்படிக்கு இன்னும் சில இதுகள் இருக்குது. சரி, வஜ்ஜத்து ஓதுறதை வச்சுக்கோங்களேன், 50 வருஷமாக ஓதிருப்போம். சரிண்ணா, வஜ்ஜஹத்துன்றது கருத்து என்னன்னு கேட்டா சரி, அந்த 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 வேர்டை சரியா அரபு மொழியிலே சொல்றேன்டா, வஜ்ஜஹத்து என்ன? வஜ்ஜத்தில் கருத்து தெரியலன்னா மற்றதை பற்றி கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு பார்த்துக்கோங்க. வஜ்ஜஹத்தண்டத்தை கருத்து தெரிஞ்சு ஓதினாத்தான் தொழுக கூடும் என்று நான் சொல்ல வரல. நீங்கள் அப்படி தவறாக எடுத்துக்கணும் போய் சொல்லப்படாது, இந்த மனுஷன் புதுசாக ஒன்று சொல்லிட்டு போகிறாருன்ட்டு. அப்படி இல்லை, அது நீங்கள் கருத்து தெரிஞ்சோ இல்லையோ அது தொழுகை அங்கீகரிக்கப்படும், அதுக்குரிய கூலி, அது வேறொரு சப்ஜெக்ட். தொழுகை அங்கீகரிக்கப்படுவதும் கடமையை நிறைவேற்றினோம் என்ற அந்த அந்த நன்மை எடுத்துக்கொள்வதும் அந்த குற்றத்திலிருந்து தப்புவதும் வேறு. தொழுகையை இக்காமத் செய்து தொழுகையை நன்மை தீமையிலிருந்து எங்களை தடுக்கிற ஒரு ஆயுதமாக அல்லாஹ்வோடு தொடர்பு கொள்கின்ற வல ஜிக்ருல்லாஹி அக்பர் என்று சொல்லுது குர்ஆன். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷா இவல் முன்கர். தொழுகை என்பது தீய பாவமான காரியங்களிலிருந்து தடுக்கும். வல ஜிக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய ஞாபகம்தான் தொழுகையில் கிடைக்கின்ற மிகப்பெரிய வெகுமதி. அந்த ஞாபகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு தக்கதாக தொழுகையை நிறைவேற்றதாக இருந்தால் தொழுகையில் நாங்கள் சொல்கின்ற ஒவ்வொன்றும் எங்களுக்கு புரிந்து விளங்கி செய்வோம். அப்போ இந்த எல்லா எங்களோட ஈமான வளர்க்குறதுக்கு, நம்பிக்கையை வளர்க்குறதுக்கு இந்த மார்க்கத்தில் அறிமுகப்படுத்தியிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பேக்கேஜ் ஒன்று இருக்குது. அது அத்தனையும் அரபில் தான் இருக்குது. அரபு மொழியை படித்தே தான் ஆகணும், வேறு வழியே இல்லை, வேறு வழியே இல்லை. இந்த ஆங்கிலத்தை படித்து அதில் இப்போ எங்களோட ஊர் நாட்டிலெல்லாம் கொஞ்சம் ஆங்கிலம் கொஞ்சம் நாக்கு நுண்ணியில் பேசியல் மாதிரி இருந்தால் அவன் படுற பாட்டு அதுக்கு இருக்கிறாக்கிங்கண்டா இது கணக்கு இல்லை. அதுக்கு பிறகு அவரை பார்க்குற மிகப்பெரிய ஒரு ஐன்ஸ்டீனா, பெரிய ஒரு புத்திசாலி மாதிரி அவர். அது ஒரு மொழி. சிங்களத்தில் கொஞ்சம் சரளமாக பேசலுமெண்டா அவன் பாராளுமன்றத்தில். அதுதான் ஒரு ஈக்குவல். எங்களோட அரசியல்வாதிக்காக தானே தகுதி. அவருக்கு ஒரு நல்ல அழகாக சிங்களத்தில் பேசியலுமா இருந்தால் இலங்கையோட பாராளுமன்றத்தில் ஒரு உறுப்பினராக தகுதி பெறுவதற்கான அடிப்படை ஆரம்ப எல்லாம் தகுதி அதுதான். அவனுக்கு இந்த ஓயிலும் தேவையில்லை, ஏயிலும் தேவையில்லை, மொண்டசூரியும் தேவையில்லை. சிலது இருக்குது 3ஆம் ஆண்டு. சில எங்களோட பாராளுமன்றத்தில், கடந்த பாராளுமன்றத்தில் 90% பேர் இருந்தாங்க, ஓயலும் இல்லை ரிசல்ட்ஸ். ஆனால் ஆக்ஸ்போர்ட்டில் படிச்சுட்டு போனவனை விட அழகாக சிங்களத்தில் பேசுகிறது, அதுதான் ஒரு தகுதி. அவன் இந்த மொழி கஷ்டம் இல்லை. நாங்கள் எங்களை விடுங்களை ஒரு பக்கத்துக்கு இந்த அடுத்த தலைமுறைக்கு இந்த அரபு மொழியை கற்றுக் கொடுப்பது நான் சொல்லுவேன் ஃபர்லு ஐன், கட்டாயம் அது செய்யும். இந்த அறிவு அதுக்கு பயன்படுத்தும். அப்போ தான் இந்த அல்லாஹ்வுடைய வேத நூலை புரிந்து கொள்ளலாம். அதே போல் இந்த ஈமான வளர்க்கிற, ஈமான் என்று சும்மா நம்புறன்றதல்ல, அது ஒவ்வொரு நாளும் வளர்க்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு ஏற்பாடு. நீங்கள் திலாவத் அல் குர்ஆனை ஓத வேண்டும், தொழுகையை நீங்கள் 5 நேரம் நிறைவேற்ற வேண்டும், நாங்கள் ஔராதுகளை ஓத வேண்டும், சந்தர்ப்ப துவாக்களை ஓத வேண்டும், தஸ்பீஹாத்துகள் செய்ய வேண்டும். இதெல்லாம் தரப்பட்டிருக்கு. ஏன் தெரியுமா? இந்த ஈமானை ஒவ்வொரு நாளும் வளர்ப்பதற்கு. அப்போ அதுக்காக தரப்பட்டிருக்கின்ற இந்த பேக்கேஜை புரிஞ்சு கொண்டு செய்யாட்டி அது கிடைக்காது. நன்மை கிடைக்கும், அது எல்லாம் ஒரு பக்கத்துக்கு வைங்க. நீங்கள் குர்ஆனை விளங்கினா விளங்காம ஓதினாலும் ஒரு எழுத்துக்கு 10 நன்மைன்றது அது வேறு சப்ஜெக்ட். ஆனால் அல்லாஹ்வுடைய வேதனோடை புரிந்து கொண்டால் அது எவ்வளவு தூரம் ஈமானிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றதை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். அப்போ அதில் ஆக ஆச்சரியம் என்ன தெரியுமா? முழு ஔராதுகளும் அரபுல தான் இருக்கு. அதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை தருகின்றவைகள். வீட்டிலிருந்து வெளியே போகும் பொழுது ஓதுகின்ற அந்த துவா என்ன? பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு துவா! பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், அல்லது அப்படி தான் ஓதுறோம். அப்போ அந்த அந்த அல்லாஹ் மீது நான் சார்ந்திருக்கிறேன் என்று சொல்கிறது, அதை விளங்கி கொள்வது. தொழுகையில் கொடுக்குற இந்த வாக்குறுதிகள் இருக்கு இல்லையா, சூரத்துல் ஃபாத்திஹாவில் சொல்கிற இந்த வாக்குறுதிகள் இருக்கு இல்லையா, கேட்குற துவாக்கள் இருக்கு இல்லையா, எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் நடைபெற உடன்படிக்கை. ஐயாக்கு நாபுது வையாக்கு நஸ்தாயின்டா என்ன மிகப்பெரிய ஒரு உடன்படிக்கை. ஐயாக்க நாபுது, உன்னையே வணங்குகிறோம்னு மொழிபெயர்ப்பாங்க. இன்னொரு மொழிபெயர்ப்பு இருக்கு, என்ன தெரியுமா? உனக்கே கட்டுப்படுகிறேன். வனஸ்தாயின், உன்னிடத்திலே உதவி தேடுகிறேன். 2 எக்ரிமெண்ட்.
உனக்கு நான் கட்டுப்படுறேன், எனக்கு உதவி செய்ய. எக்ரிமெண்ட் அது சொல் கருத்து தெரியணும். எனவே நாங்கள் இந்த ஆத்மீக ரீதி எங்களுக்கு வணக்க வழிபாடுகள், இபாதத்துகள், இது எல்லாத்திலையும் சம்பந்தப்படுகின்ற அரபு மொழியில் நாங்கள் சொல்கின்ற அத்தனையை முதலாவது மனனம் செய்திருக்க வேண்டும். அது அறிவில் ஒரு பக்கம். எல்லாருக்கும் மனனம் செய்யப்பட்டிருக்கு. எல்லாரும் மனனம் செஞ்சுருக்கிறீங்க. அப்படி செய்கிறது, இப்படி தொழுகக்கூடாது. எல்லாருக்கும் சின்ன சின்ன சூறாக்கள் எல்லாம் தெரியும். ஆனால் அடுத்த 2 கட்டங்களிலும் தான் நாங்கள் தவற விடுகிறோம். என்ன தெரியுமா? கருத்தை புரிந்து கொள்வது. 2 கருத்தை புரிஞ்சு கொண்ட பிறகு விளக்கம் ஒன்று இருக்கு. ஹலக்க என்ற ஒரு சொல் ஒன்று இருக்கு, குர்ஆனில் அடிக்கடி சொல்லப்படுகிறது. ஹலக்க அதனை முதலாவது குர்ஆன் அறிமுகப்படுத்தின சொல் இக்ரா பிஸ்மி ரப்பிக அல்லதி ஹலக். படைத்தான், அனைத்தையும் படைத்த உன்னுடைய இரட்சகனின் பெயரால் நீங்கள் வாசிப்பீராக, படிப்பீராக. இந்த ஹலக்க என்ற சொல்லை குர்ஆனில் நீங்கள் சொன்னால் 3 எழுத்து இருக்கு. 3 எழுத்தா 4 எழுத்தா? ஹலக்க என்ற சொல்லுக்குள்ள 3 எழுத்து இருக்கா 4 எழுத்து இருக்கா? இப்படி நான் கேட்டோன்னே சந்தேகம் வராது. 4 ஆகிக்குமோ, ஏன் இப்படி கேட்குறாரு என்று. அப்படித்தானே அறிவுன்றது உறுதியாக இருக்கணும். அதில் 3 தான் இருக்குது. நான் அப்படி கேட்குறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. தொடர்ந்து பேசிக்கொண்டு போனால் கவனம் அங்கலிங்களை பேத்துடும். ஒரு இடத்துல நின்று ஹலக்கண்டா என்னன்னு கேட்டோன்னே டக்குன்னு அப்போ தான் யோசிக்கிறது என்ன கேட்டார் அப்படின்ட்டு. நான் சில நேரம் ப்ரோக்ராம் நடத்திட்டு போகல கேட்பேன், கடைசியாக நான் என்ன சொன்னேன்ட்டு. பிள்ளைகள் நான் அந்த சொன்னிப்பேன், கடைசியாக நான் என்ன சொன்னேன்னா பெரும்பாலும் ஹலக்கையை தான் சொல்லுவீங்க. நான் திருப்பி சொல்வேன், கடைசியாக நான் என்ன சொன்னேன்றதை தான் கடைசியாக சொன்னேன்ட்டு. சும்மா இப்படி நான் சொன்னால் தான் அந்த மைண்ட் வந்து கொஞ்சம் வேண்ட பக்கத்துக்கு வரும். இல்லாட்டி நான் இருந்து கொண்டு இங்கே இருக்க, நீங்கள் இங்கே இருக்க, நீங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனை உங்களுக்கு இருக்கும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்படி கடத்துவதுன்றெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய கனவுகள் நீங்கள் இருக்கிற. இந்த மனுஷன் விடுறாரு இல்லை, நான் பிடிச்சிட்டு இருக்கிறேன், நான் என்ன செய்ய? இவர் தான் 2 மணி நேரம் என்றார். அவர் என்னமோ என்னோட அக்கறை காட்டி கஷ்டப்படுறேனே அங்கெங்கெல்லாம் சுற்றி திரியினதுக்காக இப்போ 1/2 மணி நேரத்தை குறைச்சி 1.5 மணி நேரம் இருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் குறைச்சாலும் பரவாயில்லை. சரியா? ஹைர் இந்த சரியா? ரைட். அப்போ இந்த அறிவு என்றது ஆத்மீகத்தோடு 2 பிணைந்திருக்கிறது, நம்பிக்கையோடு 2 பிணைந்திருக்கிறது, செயற்பாடுகளோடு 2 பிணைந்திருக்கிறது. அப்போ அந்த அறிவை நாங்கள் பயன்படுத்தணும். முதலாவது இதுக்கு தான். மற்றதுக்கு பயன்படுத்த பற்றி பேச தேவையில்லை. அதுதானே எல்லா சிஸ்டமும் இருக்குது. இந்த என்ன கிண்டர் கார்டனிலிருந்து அங்கே வரங்காட்டியும் போகும். அது ஆயிரக்கணக்கான முயற்சிகள். ஆனால் இந்த அறிவை பயன்படுத்தி இந்த ஆத்மீக ரீதியான இந்த பேக்கேஜை நாங்கள் சரியாக புரிஞ்சு கொள்வது உண்டு. மனனம் செய்தல், புரிந்து கொள்ளுதல், விளக்கத்தை அறிந்து கொள்ளுதல், அந்த விளக்கத்தோடு அதை ஓதுறது. சில நேரத்தை தக்பீர் கேட்டு சலாம் கொடுக்கும் வரையில் எங்கே இருக்குன்னு தெரியாது. சலாம் கொடுக்குள்ள என் அனுபவத்தை சொல்கிறேன்னா, நீங்கள்லாம் பக்தியான மனிதர்கள், உங்களுக்கு அனுபவம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அப்படி அனுபவம் இருக்குது. தக்பீரை கேட்டு சலாம் கொடுக்குள்ள தான் விடங்க தொழுகுதன்று. அங்கே வஜியத்து ஓதினதும் தெரியாது, சூரத்தில் பாத்தி ஓதினதும் தெரியாது, அடுத்த சூறா ஓதினதும் தெரியாது, ருக்கு போனதும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. திடீரென்று இருக்கும். 1 ரக்காத் தொழுதோமா 2 ரக்காத் தொழுதோமான்னு பெரிய சர்ச்சையாக இருக்கும். சில நேரம் தொழுதோமா என்ற ஒரு பிரச்சனையும் இருக்கும். எங்களோட வயசுக்கு அப்படி பிரச்சனை இருக்குது. நான் வீட்டில் ஒரே ஏச்சு கேட்குறது. சில நேரத்துக்கு வீட்டில் தொழ வேண்டி வந்தால் நான் இஷா தொழுதுனா இல்லையாண்டு. அப்போ அங்கே சொல்லப்படும், முசல்லா பெய்து பாருங்கள், நான் போட்டமா இருக்கா இல்லை நீங்கள் போட்டிங்களான்னு. அதில் பிடிச்சி கொள்ளையிலும் அந்த பக்கம் போட்டிருந்தால் வேறு நான் தொழுதில்லைன்னு கருத்து. இப்படியெல்லாம் அது வயது கோளாறு. ஆனால் இங்கே இருக்கிறதெல்லாம் எங்களை விட இளையவர்கள். எனவே அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் கட்டாயமாக நீங்கள் இந்த விடயங்களை மட்டும், சந்தர்ப்ப துவாக்கள், நாங்கள் ஓதுகின்ற அவுராதுகள், தொழுகையில் ஓதுகின்ற திக்ருகள், தொழுகையில் ஓதுகின்ற விடயங்கள், அல் குர்ஆன்ல தெரிவு செய்யப்பட்ட வசனங்கள் அல்லது சூறாக்களை மட்டுமாவது நீங்கள் கருத்தறிந்து, பொருளை அறிந்து, விளக்கத்தை அறிந்து நிறைவேற்றுகின்ற ஒரு நிலை ஏற்படுத்துங்கள். அது ஈமானை வளர்க்கும், நம்பிக்கையை வளர்க்கும். அதுக்காகத்தான் இதெல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அன்புள்ளவர்களை, இந்த அறிவு என்றது இந்த ஈமான பெற பயன்படணும். அதிலிருந்து வருகின்ற அந்த செயற்பாடு என்பது மிகப்பெரிய ஒரு செயற்பாடாக இருக்கணும். அந்த செயற்பாடு என்பது வெறுமனே ஒரு சில வணக்க வழிபாடுகள் அல்ல. இந்த மார்க்கத்தில் அமல் அல்லது அமலு சாலிஹாத் என்பது வெறுமனே ஒரு வணக்க வழிபாடுகளை கொண்ட ஒரு தொகுதி அல்ல. மாறாக ஒரு தனி மனிதனோடு தொடர்பாக, குடும்பத்தோடு தொடர்பாக, சமூகத்தோடு தொடர்பாக, ஒரு நாட்டோடு தொடர்பாக என்னவெல்லாம் ஆக்கங்கள், ஆக்கச் செயற்பாடுகள் இருக்கின்றனவோ அவை அனைத்தும் இந்த அமலு சாலிஹாத்தில் வரும். அதே நேரத்தில் அறிவு என்பது எதற்கு முதலாவது பயன்பட வேண்டும், நம்பிக்கை என்பது எப்படி வளரும் என்ற அந்த விடயங்களைத்தான் நாங்கள் கலந்து பேசினோம். எனவே இந்த அடிப்படையில் எங்களுடைய இளைய தலைமுறையை வழிநடாத்துவதற்கான ஒரு ஏற்பாட்டை நிச்சயமாக ஒவ்வொரு தாயும் தந்தையும் செய்தே ஆக வேண்டும். இந்த நிறுவனம் அதற்கான ஒரு ஆரம்ப அடிப்படையை செய்யுமாக இருந்தால் நிச்சயமாக பாக்கியமானது. அதற்காக பிரார்த்தித்து இந்த சந்தர்ப்பத்தை தந்த ஏற்பாட்டுக்குழுவுக்கு நான் நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.